இந்த தூக்கி போட்டாங்க இன்னொரு 2 பிளாஸ்டிக் சேர் அந்தாந்து இப்படி கூட்டம் உட்காரும்போது கடைசியா இருக்கும். நண்பர்களே வணக்கம். மறுபடியும் சொல்லணும், அப்பதான் முத்துக்குமார் சாமி ஏத்து. ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோமா. வணக்கம் தங்கதுரையா, உட்கார். நண்பர்களே வணக்கம். நண்பர் மு. முருகேஷ் எழுதியிருக்கிற 70வது நூல் அவரது 11வது கவிதை நூல். முத்தம் என்பது உதடுகளில் அல்ல என்கிற நூலினுடைய கவிதை வெளியீட்டு விழாவினை உங்கள் இசைவோடு நாம் இப்பொழுது தொடங்கிக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்க வருகை தந்திருக்கிற தமிழக அரசின் 2 பெரும் விருதுகளை பெற்றிருக்கிற கலைமாமணி, பாவேந்தர் பாரதிதாசன் விருதினை பெற்றிருக்கிற கவிதை உறவினுடைய நிறுவனர் ஏர்வாடி ஐயா ராதாகிருஷ்ணன் அவர்களை உங்களது இசைவோடு மேடைக்கு அழைத்துக் கொள்கிறோம். நூலினை வெளியிடுவதற்காக வருகை தந்திருக்கிற அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய ஜி. செல்வா பாரதி இணையரையும் உங்களது அன்பான வாழ்த்துக்களோடு மேடைக்கு அழைத்துக் கொள்கிறோம். வந்திருக்காங்களாமா? முதல் படி பெறுபவர்களான ஸ்ரீதரன் கலைவாணி இணையரையும் நாம் மேடைக்கு வருமாறு அன்பு பாராட்டி அழைக்கிறோம். இன்றைய நிகழ்வின் நாயகன் தனது 70வது நூலை வெளியிடுகிறவர். அவர் ஒரு முழக்கத்தை இந்த அழைப்பதன் மேலே போட்டிருக்கிறார். உலக காதலர்களே ஒன்றுபடுங்கள் என்று இங்கே எல்லா காதலர்களையும் ஒன்றுபடுத்தியிருக்கிறார். அது அன்பிற்குரிய எழுத்தாளர், சாகித்ய அகாடமி விருதாளர் மு. முருகேஷ் அவர்களை கைத்தட்டங்களோடு மேடைக்கு அழைத்துக் கொள்கிறோம். அதுபோல மேடையிலே வாழ்த்துறை வழங்க இருக்கிற அன்பிற்குரிய ஐயா அமுதா பாலகிருஷ்ணன் அவர்களையும், கவிஞர் மானா பாஸ்கரன் அவர்களையும், அமுதா தமிழ்நாடன் அம்மா அவர்களின் மேடையிலே அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இருக்கைகள் தேவைக்கும் வசதிக்கும் இருக்கும், நாம் சுழற்சி முறையில் அமர்ந்து கொள்ளலாம். அந்த அடிப்படையில் இந்த மூவரையும் மேடைக்கு அழைத்துக் கொள்கிறோம். ஐயா அமுதா பாலகிருஷ்ணன் அவர்கள், ஐயா அந்த பக்கம் ஏதோ ஒரு பக்கம் உட்காருங்க, எங்கே வேணாலும் உட்காருங்க. நம்முடைய மானா பாஸ்கரன் ஐயா அவர்கள், அமுதா தமிழ்நாடன் அம்மா அவர்கள் உட்காருங்க. அது நம்ம தமிழ் தான் வைத்து பாருங்க. 3 பெண்கள் இருக்கீங்க, அழகு. இல்லை திருக்குறள் வச்சுட்டு போடிச்சுட்டு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலக என்ற முதல் திருக்குறளை சொல்லி முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்தினை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். இங்க வந்துருங்க. யாராவது 2 பேர் அடிச்சோம். நம்ம 2 பேரை அமுதாமணி, அமுதா தமிழ்நாடு நம்ம வாணா அங்கே உட்காருங்களா? அப்போ பதிப்பகம் நாற்கரம்
பதிப்பத்தினுடைய உரிமையாளர் நல்ல ஆர் லிங்கம் அவர்களை மேடையில் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நான் தமிழ்தாய் வாழ்த்து பாடும்போது ஒலி வாங்கிய விட்டு ஒதுங்கி நின்று பாடினது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஏன்னா இப்போலாம் சமூக ஊடகங்கள் ஒரு செய்தி வந்துக்கிட்டே இருக்குது. ஏதாவது இந்த மூச்சு எவ்வளோ நேரம் பிடிக்கிறாங்கன்றதை வச்சு அவங்க வயிற்றை கண்டுபிடிச்சிடுறாங்க. அதனால் இங்கேயே நின்று பாடியிருந்தேன்னா என் வயிற்று என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. அதில் காதல் கவிதை வெளியீட்டு விழா அன்னைக்கு அந்த மாதிரி திக்கெல்லாம் ஏற்படக்கூடாதுன்னு நாங்கள் வந்து நின்று பாடினேன். நல்லது நண்பர்களே, மிக அருமையாக இந்த நூலை அச்சாக்கம் செய்திருக்கிற அன்பிற்குரிய நாற்கரம் பதிப்பகத்தினுடைய உரிமையாளர் நல்ல ஆர் லிங்கம் அவர்கள் இப்பொழுது அரங்கத்திற்கு வந்திருக்கிற ஆளுமைகளையும் உங்களையும் வரவேற்பதற்காக வருகிறார். வாருங்களேன். அன்பார்ந்த தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த அற்புதமான இடத்தை தந்த தோழர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. எனக்கு இந்த இடத்தை பார்க்கும்போது ஒரு சில நினைவுகள் பின்னோக்கி போகும். நாங்கள் எங்களுடைய நுழைவுளம் வாசிப்பு குழுமத்தினுடைய உரையாடல்கள் கொரோனா காலத்துக்கு முந்தைய நாட்களில் நாங்கள் அதை தொடங்கினோம். அப்போ தொடங்கினப்போ நாங்கள் உட்கார்ந்து பேசின இடங்கள்லாம் இதை போன்ற இடங்கள் தான். முதல் கூட்டத்தை திருவான்மையூர் கடற்கரையில் வச்சு நடத்தினோம். அதன் பிறகு சில கூட்டங்கள் அப்படியே தொடர்ந்து நடந்துட்டு இருந்து எங்கள் தாம்பரம், கிழக்கு தாம்பரம் பகுதியில் இருக்கக்கூடிய பார்க்கில் அங்கே இருக்கக்கூடிய குளக்கரையில் அப்படிலாம் தான் உட்காந்து பேசுவோம். இதை போல் ஒரு திறந்த வெளி இலக்கிய அமர்வு நீண்ட காலத்துக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு இடத்துல சந்திக்கிறதுங்கிறதே ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதில் மிக முக்கியமாக காதல் கவிதைகளினுடைய நூலை இந்த மாதிரியான ஒரு இடத்த தான் அமர்ந்து பேசணும். ஒரு மூடிய அரங்குக்குள்ளே ஒரு ஏசி ரூம்குள்ளே உட்காந்து பேசுகிறதை விட இதை போன்ற ஒரு இடத்துல உட்காந்து பேசுகிறது ரொம்ப பொருத்தமாகவும் இருக்குது. ஒரு திறந்த வெளியில் அதே போல் ஒரு மரங்கள் சூழ்ந்த, பறவைகள் சூழ்ந்த, அந்த பறவைகளுடைய சீழியோடு சேர்ந்த ஒரு இடத்துல இருந்து பேசுகிறதுங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு இடம். அதனால் இந்த இடத்தை கொடுத்த தோழர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த இடத்துல ஏற்பாடு செய்தமைக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சு. ஏன்னா இந்த இடத்துக்கு நான் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இப்படியான இடத்துல இருக்காது, ஒரு அரங்குக்குள்ளே இருக்குன்னு தான் நானும் எதிர்பார்த்து வந்தேன். வந்த பிறகு தான் இந்த நாற்காலிகள்லாம் பார்க்கும்போது எனக்கு அங்கேயே ரொம்ப மனசுக்கு ரொம்ப இதமாக இருந்தது. அதற்காக அந்த தோழருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அடுத்ததாக இங்கே வந்திருக்கிற எல்லோரையும் நான் ரொம்ப சுருக்கமாக வரவேற்றுட்டு வேறு சில விஷயங்களை கொஞ்சம் பேசலாம் நினைக்கிறேன். அதனால் மேடையில் இருக்கக்கூடிய ஆளுமைகள் மற்றும் அரங்கிற்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் என்னுடைய உளமார்ந்த அன்போடு வரவேற்கிறேன், அன்பு முத்தங்களோடு வரவேற்கிறேன். ஏன்னா அது முத்தம் கூடிய ஒரு கவிதை தொகுப்பு நூல்ங்கிறதுனால அந்த முத்தங்களோடு வரவேற்கிறேன். ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருந்தது. வான்மதி தோழர்களை ரொம்ப நாள் ஆச்சு இலக்கிய கூட்டங்களில் பார்த்து. அதுக்கு பிறகு நம்ம நிறைய இடங்களில் அப்பப்போ சந்தித்தால் கூட ஏதாவது மனவிழாக்கள் நிகழ்வுகள் அது மாதிரி இடத்துல சந்திக்கிறோம். ஒரு இலக்கிய நிகழ்வில் அவங்க சந்தித்தது ரொம்ப நெகிழ்வாக இருக்குது, மகிழ்வாக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இலக்கிய நிகழ்வு அவங்களை சந்திக்கிறோம். வந்திருக்கக்கூடிய ஏராளமான தோழர் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் எனக்குமான தொடர்புன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு இலக்கிய கூட்டத்தில் நான் பேசுகிறதுக்காக போன கூட்டத்திலையும் அந்த கூட்டத்திலையும் அவர் தான் தலைமையில் இருந்தார். இந்த கூட்டத்திலையும் அவர் தான் தலைமையில் இருக்கார். என்றென்றைக்கும் அவர் அந்த மாதிரி பல கூட்டங்கள் இருந்துகிட்டே இருப்பாருங்கிறது தான். அப்போ நான் இந்த பதிப்புத்துறையிலையோ வேறு எங்கேயுமே இதை போன்ற அதாவது இலக்கியம் சார்ந்ததில் என்னுடைய ஈடுபாடுங்கிறது கூட்டங்களில் பேசுகிறது, கூட்டங்களில் பார்வையாளர் கலந்துக்கிறது அப்படி தான் இருக்குது. அந்த கூட்டத்தில் அமுதா பொற்கடி அவர்களுடைய கவிதை நூல் வெளியீடு, அவங்களுடைய முதல் கவிதை நூல் வெளியீடு, அந்த கூட்டத்தில் அவர் தலைமையிட்டு இருந்தார். அங்கே தான் முதல் கூட்டத்தில் நாங்கள் சந்தித்தோம், பேசினோம். அதே போல் அமிர்தம் சூர்யாவையும் நான் முதல் முறை நேரில் சந்தித்தது அங்கே தான் சந்தித்தேன், அந்த கூட்டத்தில் தான். அப்படி நிறைய தொடர்புகள் இருக்குது. அக்கா அமுதா தமிழ்நாடன் அவர்கள் வந்திருக்காங்க. நாங்கள் முதல்ல பதிப்பித்த புத்தகம் திராவிட சுவடுகள். அந்த புத்தகம் கொரோனா காலத்தில் தான் அந்த புத்தகத்தை கொண்டு யாரும் ஒருத்தர் பார்த்துக்க முடியாத ஒரு சூழல். அந்த மாதிரியான சூழலில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 72 ஆளுமைகளிடம், மிக முக்கியமான ஆளுமைகளிடம் படைப்புகள் வாங்கி அதை ஒரு தொகுப்பு நூலாக்கி அது செப்டம்பர் 15 பெரியார், அதாவது அண்ணாவினுடைய பிறந்தநாள், பெரியாரினுடைய பிறந்தநாள் அடுத்த செப்டம்பர் 17, அதை ஒட்டி பெரியார் அண்ணா இருவரை குறித்தான அந்த புத்தகத்தை வெளியிட்டோம். அதன் பிறகு அந்த புத்தகம் மலரா சிறப்பு மலர் மாதிரி அதை வெளியிட்டு அதன் பிறகு திரும்பவும் ஒரு ரெகுலர் ஃபார்மேட்டுக்கும் எல்லா இடத்துக்கும் போய் சேரணுங்கிற அடிப்படையில் அதை மாற்றி பண்ணப்போ ஆரூர் தமிழ்நாடன் தான் அதுக்கு அற்புதமான ஒரு அணிந்துரை வழங்கியிருந்தார். அதே போல் நிறைய இங்கே தொடர்புகள் இது குறித்து நிறைய பேசிகிட்டே போகணுன்னா நிறைய பேசிகிட்டே போகலாம். பாரதி செல்வா அவர்கள் இப்போ சமீபத்தில் நடந்த புத்தக திருவிழாவில் எங்களுடைய நூல் வெளியீட்டுக்கெல்லாம் வந்திருந்து சிறப்பு பண்ணாங்க. அதே போல் எல்லோரும் தோழர்களும் இங்கே வழக்கமாக எப்போவுமே நம்ம பாஸ்கர் தோழர் எல்லா கூட்டங்களிலும், ஆதிராமுல்லை தோழர் என்னுடைய முதல் நூலான மனுநீதியினுடைய மொழிபெயர்ப்பு நான் பண்ணியிருந்தேன். அந்த நூலை முதல் ஒரு பேசணும் அப்படிங்கிறத ஒரு பேசு பொருளாக்கி எடுத்து பேசினவங்க அவங்க தான். இன்றைக்கு வரைக்கும் அது தொடர்ந்து பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது. கடந்த வாரம் ஒரு தற்செயலாக ஒரு காணொலி பார்த்தேன். ஒரு பேட்டியில் ஐயப்பன்கிற ஒரு பத்திரிகையாளர் ஒரு பேட்டி எடுத்திருக்காரு. அந்த பேட்டியில் அவர் பேசும்போது அந்த புத்தகத்தை தான் மேற்கோளாக வச்சு பேசிகிட்டு இருந்தார். இன்னமும் அந்த புத்தகம் ஏதோ ஒரு இடத்துல எல்லா இடத்துலையும் பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது. அது காலத்துக்கும் பேசப்பட்டுட்டு தான் இருக்கும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய செய்திகள் நமக்கு அதை தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படின்றனால அப்படி தான் இருந்துகிட்ருக்கோம். அந்த மாதிரி நிறைய இங்கே எல்லாருமே தொடர்புடைய நண்பர்களாகவே இருக்காங்க. அண்ணன் மானா பாஸ்கரன், ஆனால் ஏன் பின்னாடி உட்காந்துருக்கீங்க?
மானா பாஸ்கரன் அவர்கள் நாங்கள் அடிக்கடி சந்தித்து கொள்ளக்கூடிய எங்களுடைய புத்தகங்கள் எல்லாம் வந்து நூல் விமர்சனத்தில் வரதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் வந்து அவர் ரொம்ப அற்புதமாக, அதுக்கு மிக முக்கியமாக நூல் விமர்சனங்கள் அப்படிங்கிறது பின்னட்டையில் இருக்கிற குறிப்பை மட்டும் எடுத்து போடுறது இல்லை, முழுமையாக அந்த நூலை வாசித்து அது தொடர்பான விவாதங்களை எல்லாம் வந்து அண்ணா எப்போவுமே தொடர்ந்து நம்ம கூட நடத்திட்டே இருப்பார். இப்போ வரும்போது கூட சொன்னார், இப்போ கடந்த வாரம் ஒரு எழுத்தாளர் வந்து ஒரு நிகழ்ச்சியில் கடந்த ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி சந்தித்தோம், அப்போ அறிமுகப்படுத்தணும். இப்போ அவர் தொடர்ந்து பத்திரிகைகளுக்கு வந்து பங்களிப்பு செய்கிறாங்கிறதையும் குறிப்பிட்டார். அதே போல் இங்கே எல்லாருமே இலக்கியம் சார்ந்த ஏதோ ஒரு வகையில் தொடர்புடையவர்களாகவே இருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்கள் எல்லோரையும் மனமாற வரவேற்பதில், அன்பு முத்தங்களோடு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். முக்கியமாக முத்தம் என்பது உதடுகளில் இல்லைன்னு சொல்லிட்டு ஏன் உதடுகள் படம் போட்டிருக்கீங்கன்னு எல்லாரும் கேட்டே இருந்தாங்க. அப்போ கேட்குறப்ப தான் வந்து குறைஞ்சபட்சம் அப்படி தான் அந்த புத்தகத்தை பேச வைக்க முடியும். இல்லைனா வந்து யாரும் வாங்குவாங்க, முத்தம் இல்லைன்னா ஓகே அப்படி தலைப்புக்கு பொருத்தமாக தான் இருக்குது. முரண்பாடுகள் இருந்து வச்சுருக்கும்போது பேசுகிறாங்க இல்லையா, அது காரணமாக இல்லை. முருகேஷ் தோழர் வந்து இது மாதிரி ஏதாவது கொஞ்சம் சின்ன படங்கள் வேணும்னு ஒரு வேண்டுகோள் வச்சார். ஆனாலும் அது வந்து ஒரு பேசுபொருளாக மாறுகிறது. இன்னொன்று, முத்தம் என்பது உதடுகளில் அல்ல அப்படின்னாலும் உதடுகளில் மட்டுமல்லன்னு அதை நம்ம சேர்த்துக்கலாம். அது வந்து எங்கே தொடங்கி எங்கே முடியுது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எப்படி வேணாலும் பார்த்தோம்னாலும் முத்தம் என்பது உள்ளத்திலிருந்து பிறக்கிறது, அன்பிலிருந்து பிறக்கிறது. அப்படி தான் நான் வந்து பார்க்குறத. அதனால் நம்ம பெரும்பாலும் இந்த முத்தங்கிற சொல்லே இன்றைக்கி வந்து காமம் சார்ந்த ஒரு சொல்லாக பார்க்கப்படுற ஒரு சூழல் இருக்குது. நீங்கள் யாரையும் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு அன்பு முத்தங்கள்னு நான் இங்கே மேடையில் சொல்கிற மாதிரி வந்து சகஜமாக போய் இன்னொரு வெளியில் சொல்லிட முடியாது. அவங்க நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. பெண்களாக இருந்தால் அது வேறு மாதிரி கோணத்தில் பார்ப்பாங்க, ஆண்களாக இருந்தால் அது வேறு மாதிரி கோணத்தில் பார்ப்பாங்க. இந்த சிக்கல் எல்லா பக்கம் நமக்கு இருந்துகிட்டே இருக்குது. இதையெல்லாம் தாண்டி முத்தம் என்பது உணர்வு சார்ந்தது, அந்த உணர்வு அன்பு சார்ந்தது. எல்லோருக்கும் இந்த உலகில் என்ன சொல்கிறது, தோழர் வந்து அருமையாக சொல்லியிருந்தார் இந்த அழைப்பதில்லை, உலக காதலர்களே ஒன்று கூடுங்கள். அது எங்கேருந்து நம்ம அதை மார்க்ஸ்லேருந்து வந்து அதை உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள், அவர் என்ன நோக்கத்தில் சொன்னார், இது உலக காதலர்களே ஒன்றுபடுங்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வுங்கிறது காதலில் இருக்குது. உலகத்தினுடைய ஆதியிலிருந்து தொடங்குறது காதல். இன்றைக்கும் வந்து கவிதை அப்படிங்கிற ஒரு வடிவம் நிலைத்திருக்கு அப்படின்னா காதல் தான் மிக முக்கியமான காரணம்னு நான் நினைக்கிறேன். கருத்து மாறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் கவிதைங்கிற வடிவமே அது காதல்ங்கிற ஒன்று இல்லைன்னா கண்டிப்பாக கவிதை வடிவம் அருகி இருக்கும் அல்லது அழிந்து போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு நான் கருதுகிறேன். தொடர்ந்து அந்த கவிதை வடிவத்தை வாழ வைத்து கொண்டே இருக்கக்கூடியது காதல். அதனால் அந்த காதலில் வந்து முத்தங்கிறது ஒரு முக்கிய பங்களிப்பை வகிக்கிறது. அது முத்தம் என்பது காமம் மட்டுமே சார்ந்ததல்ல, காமத்தில் இருக்குது, முத்தம் இல்லாமல் இல்லை, ஆனால் காமம் மட்டுமே சார்ந்ததல்ல. அதனால் வந்து முத்துக்குமாருடைய கவிதை எல்லாருக்கும் தெரியும், அதனால் அதையும் நான் திரும்ப சொல்ல வேண்டியதில்லை. அது மட்டுமே கிடையாது, மகளிர்களுக்கு மட்டும் குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது, சக மனிதனை அன்பு பாராட்டுவதற்கு முத்தம் என்பது மிக முக்கியமான கருவியாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தொடர் முருகேசனுடைய இந்த நூலை வெளியிடுவதில் எங்களுடைய நாற்கரம் பதிப்பகமும் அதனுடைய பிரிவான கொட்டாரமும் பெருமகிழ்ச்சி கொள்கிறது. இந்த விழாவிற்கு வருகை இருந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை அன்போடு வரவேற்று அன்பு முத்தங்களோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நிகழ்ச்சியின் நிறைவாக வர வேண்டியவன் முன்னதாகவே வந்திருக்கேன். இந்த சிறப்பு மிக்க நிகழ்வில் மேடையிலும் எதிரிலும் உட்கார்ந்திருக்கிற எல்லோருமே என் இதயத்திலும் உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்கிறது தான் உண்மையான விஷயம். வந்திருக்கவங்களெல்லாம் ஒரு 4-5 வகையாக பிரிக்கலாம். முகநூலில் அழைப்பு பார்த்துட்டு வந்தவங்க, காலையில் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்தவங்க, இங்கே வந்து சண்டை போடுறேன்ட்டு வந்தவங்க, எல்லா வகையான நண்பர்களும் இதில் இருக்கீங்க. சிரிக்கும் போதே தெரியுது யார் யார் எந்தெந்த வகையை சேர்ந்தவர் என்று. இந்த நூல் வெளியீட்டுக்கு முன்பாக ஒரு உற்சாகத்தோடு தொடங்கலாம்னு நினச்சோம். நல்லு ஆர்லிங்கம் சொன்னது மாதிரி உலக காதலர்களை ஒன்றுபடுங்கள்னு சொன்னதோட நோக்கம் அப்படியாவது உள்ளூர் காதலர்களாச்சும் சேருவாங்களாங்கிற நம்பிக்கையில் தான் நாங்கள் யோசித்தது. கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி அன்னைக்கு காதலர் தினத்தன்னைக்கு இதே இடத்துல காதலர்களை சந்திக்க வைக்கலாம் அப்படின்னு என்னுடைய அன்பு காதலர் இயக்குனர் தமிழியலனோட சேர்ந்து பேசினோம். தவிர்க்கவே முடியாமல் அந்த ஏப்ரல் 14 அன்னைக்கு என்னோட ஒரு சிறுவர் நூலுக்கும் அவரோட சிறுவர் நூலுக்கும் தமிழ் பல்லவி இலக்கிய வட்டத்தின் சார்பாக விருது கொடுக்குறதா அறிவிச்சிட்டாங்க. என்னங்க எங்கள் புத்தகம் வெளியிட்டு, உங்கள் புத்தகம் தானே எப்போ வேணாலும் வெளியிட்டுருக்கலாம், இது ஒரு விருது விழா வந்துருங்கன்னாரு. நானும் ரொம்ப நம்பிக்கையோடு கிளம்ப போனால் தமிழியலன் வழக்கம் போல் அவர் என்னை விட பிஸியானவர், இயக்குனர், கவிஞர், பேராசிரியர், பன்முகப்பட்டவர். அதனால் அவர் விழாவுக்கு வர முடியலை. அவர் சார்பாக அவருக்கு வழங்கப்பட்ட மெட்டும் மொட்டும் என்கிற அந்த சிறுவர் நூலுக்கான 3வது பரிசு ரூபாய் 2000 பரிசு தொகையை நானே என் கையால் அவருக்கு சேர்த்து வாங்கிட்டு வந்தேன். இப்போது இந்த பரிசு தொகையையும் இந்த நினைவு பரிசையும் நமது நிகழ்வின் தலைவர் கலைமாமணி ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேராசிரியர் தமிழியன் அவர்களிடம் வழங்கி சிறப்பிப்பார். இங்கே பார்க்கணும். ஐயா இங்கே நண்பர்களே, நீங்கள் பரிசு தொகையை முருகேஷ் தந்திருப்பதால்
இந்த அரங்கத்துக்கு ஏதோ கட்டணத்தொகை இருக்கிறதுன்னு நீங்கள் தவறாக நினைத்து விட வேண்டாம். அது ரொம்ப குறைவான தொகை தான், அது எனக்கு தனியாக தருவதாக சொல்லியிருக்காங்க. அதனால் அவர் நெய்வேலிக்கு பயணம் செய்து தனது பணிப்பளுவுக்கு இடையிலேயும் நெய்வேலிக்கு பயணம் செய்து அந்த பரிசை பெற்று வந்தமைக்கு எனது அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் இந்த மொட்டுக்கு பெற்ற நூலில் இடம்பெற்றிருந்த 3 குழந்தை பாடல்களை சிபிஎஸ்சிக்கான பாடத்திட்ட பகுதியில் சேர்த்திருக்கிற எங்களது தேசிய நல்லாசிரியர் மதியழகன் ஐயா இருக்கிறாங்க, அவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இருக்கிற ஆளுமைகள் அனைவருக்கும் அன்பான நன்றி. இப்பொழுது நம்ம பதிப்பாளர் ரொம்ப அழகாக சொல்லிட்டு போனார். அது முத்தத்தை குறித்து சிந்திப்பதற்கான மிகுதியான செய்திகள் இருக்கின்றன. பொதுவாக நூலை பற்றி பேசுகிறவங்களுக்கு கவிதைகளை இணைப்புரையாளர்கள் விட்டுவிட வேண்டும் என்பது ஒரு சமூக கடமை. இருந்தாலும் ஒரு கவிதையை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். கடிதம் ஒன்றை எழுதினேன், ஏதோ ஒரு ஞாபகத்தில் கடைசியாக உன் பெயரையும் கீழே எழுதினேன். அடுத்த கணமே அந்த கடிதம் காதல் கவிதையானது என்று எழுதியிருக்கிறார். நான் எழுதி தான் வெண்ணிலா அம்மாட்ட கொடுத்துருந்துருப்பார்னு நினைக்கிறேன். வெண்ணிலாவை பற்றியும் உள்ள ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். அதில் இப்போ நம்ம இந்த அருமையான இந்த நூலினை வெளியிடுகிறோம். முத்தம் என்பது உதடுகளில் அல்ல என்ற இந்த நூலினுடைய முதல் படியினை கலைமாமணி ஏர்வாடியார் அவர்கள் தலைமையில் நண்பர்களுடைய முன்னிலையில் நூலுடைய முதல் படியினை ஜி செல்வா பாரதி இணையர் வெளியிடுகிறார்கள். அதனுடைய முதல் படியினை ஸ்ரீதரன் கலைவாணி இணையர் பெற்றுக்கொள்கிறார். காதலில் பிரிக்காமல் நூல் வெளியீட்டு விழாவில் யாரோ ஒருத்தவங்க தான் வெளியிடுவாங்க. காதல் நூல் என்பதால் ஒரு இணையர் வெளியிட மற்றொரு இணையர் அங்கே மேடையில் ஐயா நல்லூர் அப்படி ஐயா நீங்கள் நில்லுங்க, லிங்கம் ஐயா அந்த இல்லைங்க, நான் நீங்கள் எல்லோரும் இப்படி பார்க்கணும். அப்படி ஒரு யூ மாதிரி இந்த பக்கம் பார்த்து இவருடைய நிழற்பட கோணத்தில் அவர் கொஞ்சம் சிந்திச்சுட்டே இருப்பார். அதுக்காக இல்லை ஒரு படி முதல்ல தருவோங்க ஐயா, முதல் படியை தருவோம். நம்ம கைத்தட்டல்கள் வாழ்த்துக்களை சொல்லுவோம். 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லோரும் கைத்தட்டலாம். இப்பொழுது மேடையில் இருக்கிறவர்கள் நூலினுடைய சிறப்பு படிகளை பெற்றுக்கொள்கிறார்கள். ஒரு இருக்குவா மாதிரம்மா அதெல்லாம் வரலாம். எப்படி ஓரமாக இருக்கவங்க சார் வந்துடுவாங்களா? வீடியோ எடுத்துருவோம். அவங்க டேப் மாதிரி வீடியோ எடுத்துக்கலாம். இங்கேருந்து வீடியோ நண்பர்களே, நூலினுடைய சிறப்பு படிகள் நண்பர்களே நூலினுடைய சிறப்பு படிகளை இப்பொழுது தலைமையேற்றிருக்கிற கலைமானி ஏர்வாடியார் அவர்கள் வழங்கி மகிழ்கிறார்கள். சிறப்பு படியினை பெறுவதற்காக ஐயா முதல் பாலகிருஷ்ணன் மேடையிலே வாங்கிட்டாங்கன்னு இருக்காங்க. நல்லது. புலவர் மதியழகன் ஐயா அவர்களை ஐயா படியை பெற்றுக்கொண்டார்கள். கவிஞர் சொக்கலிங்கம் ஐயா வந்திருக்காங்களா? ஐயா வாங்க, மன்னிக்கும். கவிஞர் சொக்கலிங்கம் ஐயா அவர்கள் நூலுடைய சிறப்பு படியினை பெற்றுக்கொள்கிறார். இயக்குனர் குமார் அவர்கள் நூலாசிரியருக்கு ஐயா சொக்கலிங்கம் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். நூலினுடைய விலை 120 ரூபாய். உங்களுக்கு எல்லாம் தெரியும், காதல் விலை மாற்றி பெற்றதுன்னு தெரியும் உங்களுக்கு. அதனால் எவ்வளோ தொகை வேணாலும் கொடுத்து வாங்கலாம். இந்த தொழிலதிபர் அமுதா பாலகிருஷ்ணன் அந்த பணியை தொடங்கி வைப்பார் என்று நம்புகிறோம். எடுத்து
நூலுக்கான இன்றைய சிறப்பு விலை வந்து 100 ரூபாய். நூலுடைய படியை பெற்றுக்கொண்ட ஸ்ரீதரன் கலைவாணி ஐயர் நூலாசிரியருக்கு ஒரு தீயணைப்பு கருவியை வழங்கியிருப்பார்கள் என்று நினைக்கிறேன். வாங்க அந்த பக்கம். வாக்கு பாண்டியன் ஐயா, மின்னல் தமிழ் பணி ஆசிரியர் ஐயா அந்த பக்கம். நூலாசிரியருக்கு சிறப்பு செய்து நூலுடைய சிறப்பு படியை ஐயாவை பெற்றுக் கொள்கிறார்கள். தொடர்ந்து மின்னல் தமிழ் பணியினுடைய ஆசிரியர் வசீகரன் அவர், கவிஞர் வாக்கு பாண்டியன் ஆகிய நூலினுடைய படியினை தொகை கொடுத்து பெற்றுக் கொள்கிறார்கள். அமுதா பாலகிருஷ்ணன் ஐயா கூடுதலான தொகை இருப்பதால் உரைக்குள் வைத்து தருகிறார். அதை இந்த ஆண்டு வருமான வரிகள் கணக்கில் காட்டணும். அடுத்ததாக கவிஞர் வாக்கோ பாண்டியன் அவர்கள் நூலுடைய சிறப்புப்படியை தொகை கொடுத்து பெற்றுக் கொள்கிறார்கள். மதியழகன் ஐயா அவர்கள் நூலுக்கான தொகை வாங்கிட்டாங்க. புக்கை கொடுக்குற மாதிரி ஐயா ஐயா தேவானந்த அவர்கள் நூல் படியை பெற்றுக்கொண்டார்கள். புதிய பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசினுடைய இந்த ஆண்டுக்கான சிறந்த காவியத்திற்கான விருது பெற்றிருக்கிற எங்களது பெருமைக்குரிய ஐயா காவிய கவிஞர் புதுகை வெற்றிவேலன் அவர்கள் மண்ணின் மைந்தருக்கு சிறப்பு செய்கிறார். புதுக்கோட்டையை சேர்ந்தவங்க, அவங்க அந்த அணியில ஒண்ணு சேர்ந்துருவாங்கம்மா. ஐயா அவர்கள் நூலின் படி பெற்றுக் கொள்கிறார்கள். தொடர்ந்து வான்மதி அவர்கள் 500 ரூபாய் கொடுத்து நூலினுடைய 4 படிகளை பெற்றுக் கொள்கிறார்கள். நூலினுடைய 4 படிகளை பெற்றுக் கொள்கிறார்கள். ஐயா தங்கதுரை அவர்கள் மன்னிக்கணும், தண்ணீர் குளம் தாசன் அவர்கள், தங்கதுரை அங்க இருக்காங்க. தண்ணீர் குளம் தாசன் அவர்கள் நூலினுடைய படியை தொகை கொடுத்து வேறு யாரும் நிகழ்ச்சியின் இடையில் நூல் பெற வேண்டும் என்று விரும்பினாலோ அல்லது இப்போ தொகை எடுத்துக்கொண்டு வரல ஜிபே வழியாக தான் அனுப்புறதுனாலும் அப்படியும் வாங்கி கொள்ளலாம். இப்போ இருக்க தொழில்நுட்பத்தில் அதுக்காக நீங்கள் தயக்கம் இல்லாமல் மேடையில் வந்து பெற்றுக்கொள்ளலாம். நண்பர்களே, இப்பொழுது நூலினுடைய வாழ்த்துறை பகுதிகளுக்கு நாம் நுழைகிறோம். காதல் என்பது மேடையில் அரங்கத்தில் அழைப்பதில் இருக்கிறவங்க அப்படியே தொடர்ந்து நம்ம உட்காந்துட்டே இருந்தோம்னா தான் காணொலி நல்லா இருக்கும். அம்மா உட்காரலாம். அம்மா அவர்கள் கொஞ்சம் பேசிட்டு இருப்பாங்க. நன்றி. தமிழ் இலக்கியத்தில் காதல் கவிதைகள் மிகச்சிறப்பு வாய்ந்தது. அது தொல்காப்பியன் உலகம் வியக்கிற மாதிரியான ஒரு நூற்பாவை தந்திருப்பார். மக்கள் நுதலியாக நைந்தினையும் சுட்டி ஒருவர் பெயர் கொட பெறார் என்பது மிக உயர்ந்த ஒரு இலக்கணக்கூறு. காதல் கவிதைகளிலே தலைவனுடைய பெயரை குறிப்பிடக்கூடாது என்று பாண்டிய மன்னனுடைய அவையிலே அரங்கேற்றப்பட்ட ஒரு நூலிலே சொல்லப்பட்டிருக்கிற விதி ஒரு 600 ஆண்டு கால சங்க இலக்கிய பரப்பெங்கும் சங்க கவிஞர்கள் ஒருவராலும் மீறப்படாமல் பின்பற்றப்பட்டிருக்கிறது என்பது தமிழ் பண்பாட்டின் உயர்ந்த செய்திகளிலே ஒன்று. நான் யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புல பெயல் நீர் போலே அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே என்ற பாடல் இன்றைக்கு வருகிற திரைப்படமான சகா பாடல்லேயும் இடம்பெறுகிற தன்மை உடையதாக இருக்கிறது. அந்த பாடல் வெறும் காதல் பாடலாக மட்டும் அமைந்திருக்கவில்லை. சமூகவியல் ஆய்வறிஞர்கள் சொல்லுகிறார்கள், எனது தந்தையும் உனது தந்தையும் அறிமுகமற்றவர்கள், எனது தாயும் உனது தாயும் உறவினர்கள் இல்லை, நீயும் நானும் கூட இதற்கு முன்பு சந்தித்து கொண்டதில்லை, பார்த்தவுடனே நாம் காதலிக்கிறோம் என்று சொன்னால் சங்க காலத்தில் சாதி இல்லை என்பதையும் கூட அந்த காதல் பாடல் சொல்கிறது. அதான் அந்த பாடலுடைய நுணுக்கம். அதுதான். அப்படி இந்த உணர்வுகள் அதை கிண்டல் பண்ணி கூட பின்னாடி ஒரு கவிதை வந்தது. ஒரு கவிதையில் ஐயா எழுதியிருப்பாங்க, நாம் 2 பேரும் திருநெல்வேலியை சேர்ந்தவர்கள், பிள்ளைமார் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், நீ எனக்கு மாமன் மகள், அத்தை மகன்,
அதனால் இசம்புல பெயர் போல அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனவே என்று இன்றைக்கு சாதியத்துக்கு எதிரான காதல் கவிதையாகவும் அது அமைந்திருக்கிறது. அப்படி இந்த முத்தம் என்பது நம்முடைய பதிப்பாளர் சொன்னதைப் போல அது உயிரினுடைய ஒட்டுமொத்த பிழிவாக அமைகிறது. இப்போ கூட சமூக ஊடகங்களில் உதித் நாராயணன் என்ற பாடகர் தனது ரசிகை ஒருத்திக்கு கன்னத்தில் முத்தம் கொடுக்க வந்தபோது உதட்டில் முத்தம் கொடுத்துறாரு, அது சரியா தவறா என்று விவாதங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அன்பினுடைய அதிகபட்ச வெளிப்பாடாக முத்தம் அமைகிறது. அப்படி முத்தம் என்பது உதடுகளில் அல்ல என்ற இந்த நூலினை வெளியிட்டிருக்கிற இணையை சார்ந்த அன்பிற்குரிய ஜி செல்வா அவர்கள் இப்பொழுது வாழ்த்துரை வழங்க வருகிறார். அவர் நம்முடைய மத்திய சேனையினுடைய சிபிஎம்னுடைய மாவட்ட செயலாளராகவும் இருக்கிறார். சரியா சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். இது ஹைட்ரா இருக்குவா இப்படி வச்சுக்கோங்க. தொட்டதுன்னா இங்கே இது வந்துட்டே இருக்கும், எர்த்தாகிட்டே இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். தோழர் முருகேஷ் அவருடைய முத்தம் என்பது உதடில் அல்ல என்ற நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்பது ரொம்ப மகிழ்ச்சி. எங்களுக்கெல்லாம் முருகேஷ் என்று சொன்னாலே கூட வெண்ணிலான்ற தோழர் இல்லாமல் அந்த பேர் இருக்காது. வெண்ணிலா என்பவர் நினைத்தால் அது முருகேஷ் என்பவருடைய இணைஞ்சு தான். கல்லூரி வாழ்க்கையில் நாங்களாம் இருக்கும்போது அந்த காதல் கடிதங்கள், அவங்க எழுதின கடிதங்கள்லாம் அவங்க பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் படித்து பார்த்துருந்தோம். எனக்கு தனிப்பட்ட முறையில் வெண்ணிலா அவர்களும் முருகேஷ் அவர்களும் ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னு தெரியாது, அவங்க எழுத்துக்களால் அவங்களுக்கு செயல்பாடுகளா அப்படிலாம் தெரியாது. சிலரை பார்த்தா பிடிக்கும், பழகினாலும் பிடிக்கும், பார்த்துட்டும் இல்லை பழகவும் இல்லாமல் இருந்தாலும் அது ஒரு நேசம் இருக்கும். ஸோ அந்த வகையில் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதே ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த வாய்ப்பை கொடுத்த தோழர் முருகேஷ் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முதல்ல. ஸோ தலைப்பு என்பது முத்தம் என்பது உதடில் அல்ல. அப்போனா எடுத்தோன்னைக்கு அப்போ எங்கே தான் இருக்குது அப்போது அப்படின்ற ஒரு நினைவே நான் வந்த உடனே என்னென்னா அதனுடைய மெயின் கவிதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கணும்னு தோணுச்சு. இந்த ஒட்டுமொத்த கவிதையும் பார்க்கும்போது காதல் இருக்கிறது, காதலுடைய வெளிப்பாடு இருக்கின்றது. அதோடு சேர்ந்து சமூகம் சார்ந்த பல்வேறு விஷயங்களும் இந்த கவிதையில் அவர் தொட்டு விட்டு செல்லுக்கிறார். ஸோ எனக்கு பிடித்த சில கவிதைகளை மட்டும் இங்கே நான் பேசலாம்னு நினைக்கிறேன் அந்த விஷயங்களில். ஸோ இந்த தலைப்பின் கவிதையே எனக்கு என்னென்னா, உன் மூச்சுக்காற்றின் வெப்பம் என் உதட்டில் படுமளவு நான் நெருங்கி வருகையில் உன் மேலுதட்டையும் கீழுதட்டையும் சட்டென உள்வைத்து மடித்து கொண்டு உனக்கு இல்லை போ என்கிறாய். எனக்கு தானே தெரியும் முத்தம் என்பது உதடில் அல்ல என்பது. இப்போது ஒரு முத்தத்தை ஒரு காமத்தினுடைய வெளிப்பாடாகவோ இல்லை அது ஒரு முத்தம்தான் காதல் அப்படின்னு இருக்கும்போது என்னென்னா, அப்போது அது மட்டும் இல்லை வேறு என்ன அப்படின்றது தான் அவர் கவிதையாக பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கார். இதிலே என்னென்னா சில கவிதைகள் நான் பேசணும்னு நினச்சேன். முதல் கவிதை ஐயா அழகாக சொல்லிட்டு போனார் இந்த நிகழ்ச்சியில். இன்னொரு கவிதை கூட நான் அதான் சொல்ல விரும்புகிறேன். நான் இல்லாமல் போகிறேன், நீயும் இல்லாமல் போ, யாரும் இல்லாமல் போகட்டும், அவரவர் அடையாளங்களை அழித்த கணத்தில் தெரிந்தது காதலின் அடையாளம். ரொம்ப முக்கியமான கவிதையாக இருக்கிறேன். இன்றைக்கி எல்லாமே அடையாளங்கள் தான் நம்மளாம் அலைந்து கொண்டிருக்கின்றோம். ஏதாவது ஒரு அடையாளத்துக்காக மனித சமூகம் அலைந்து கொண்டே இருக்கின்றது. இப்போ நான் பேசக்கூடிய இந்த ஒலிவாங்கிலேருந்து அவர் ஒரு மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இந்த நிகழ்வை பதிவு செய்கிறார். ஆனால் நாம் யோசித்து பார்க்குறேன், நான் இல்லாமல் போகிறேன், நீயும் இல்லாமல் போ, யாரும் இல்லாமல் போகட்டும், அவரவர் அடையாளங்களை அழித்த கணத்தில் தெரிந்தது காதல் என்கின்றார். காதல் என்ன அடையாளம்? ஸோ காதல் எப்போ தெரியும்னா, உங்கள் அடையாளத்தை மறுக்கணும். உங்கள் ஜாதியோ, உங்கள் மதமோ, உங்கள் குடும்ப வழக்கங்களோ, உங்கள் பண்பாடோ, இது எல்லாமே என்னென்னா நமக்கு ஒரு சுமையாக தான் இருக்குது. நான் மேல் நீ கீழ், அல்லது அவங்க யார் இவங்க யார் என்று ஒரு அடையாளங்கள் அடிப்படையில் தான் இருக்குது. இப்போ முருகரே சும்மா இருந்தார் கோயிலில், ஆனால் முருகர் சும்மா இருந்தாலும் முருகன் பக்தன்ற பேரில் பிரச்சனை ஆக்கி விட்டாங்க. அங்கே ஒரு அடையாளம் இருக்குது. பக்தர்கள் எல்லாமே நாத்திகர் ஆத்திகர் இருந்தது. கடவுள் பக்தி இருக்கிறவங்களும் கடவுள் பக்தி இல்லாதவன்னு பேசணும். கடவுள் பக்தியில் உன் பக்தி உயர்ந்ததா என் பக்தி உயர்ந்ததா, இந்த மதம் உயர்ந்ததா அந்த மதம் உயர்ந்ததா, அதுலேயும் இந்த மதத்தில் இருந்தால் வெஜிடேரியன் ப்ளஸ்ஸா நான் வெஜிடேரியன் உயர்ந்ததா, இந்த இடத்துல விவாதத்தை நிறுத்திட்டு இருக்காங்க. ஸோ இங்கே கடவுள் மீதான காதலை எங்கே போயிடுச்சு? நீங்கள் எப்போ நீங்கள் கடவுள் மீதான காதல் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு அடையாளத்தின் அடிப்படையில் நான் என்ன விபூதி வச்சுட்டு வரேன்னா, நாம வைத்துக்கொண்டு சாமியை கும்பிட்றேன்னா, இல்லை எப்படி வரேன்றதை பொறுத்து இங்கே இருக்கும்போது என்னென்னா, இந்த அடையாளங்கள் அழிந்து போகட்டும் என்று சொல்கிறாருங்களா, அதுதான் முருகேஷ் தோழர் இங்கே இருக்கக்கூடிய இடம் என்பது. அது ஒரு முக்கியமான ஒரு இடத்த அவர் சொல்கிறார். அதே போன்று இன்னொரு கவிதையில் அவர் சொல்கிறாரு, இந்த நீங்கள் முறித்து போடுங்கள்
ஒரு முழம் கயிற்றில் கட்டி தொங்க விடுங்கள், கோபம் தீராத போது வெட்டியும் சாயுங்கள், தலையில் வெளியேற தண்டவாளத்தில் தூக்கி போடுங்கள், என்ன செய்தாலும் நிமிர்ந்தே எழுகிறது இந்த காதல் முருங்கை. இதுதான் போயம். ஆக்சுவலாக உதட்டில் இருக்கிறது காதல் இருக்கா, அதுக்கான பார்த்தீங்கன்னா முருகேஷ் என்னக்கூடிய ஒரு மனிதரை நம்ம எல்லாம் ஏன் நேசிக்கிறோன்னா, இந்த காதல் கவிதையில் அவர் சொல்லக்கூடிய எல்லாம் தமிழ்நாட்டினுடைய நவீன வரலாறு. இந்த ஒவ்வொரு வார்த்தைகள் பின்னாடும் ஏராளமான செய்திகள் உள்ளடங்கி இருக்கிறது. நீங்கள் முறித்து போடுங்கள். நம்ம என்ன நினைப்போம், முருங்கை மரத்தை முறிக்கிறது தான் முறிக்க சொல்லும். எதை சொல்கிறார்? ஒரு முழங்கயிற்றில் தொங்க விடுங்கள். காதலிக்கிறவர்களை எத்தனை பேர் தொங்க விட்டு சாகடிக்கிறீங்க. சாதியை பார்த்து, மதத்தை பார்த்து, வரதட்சணை பார்த்து எவ்வளோ கொடூரம் நடந்துட்டுருக்கு. அதனால் நீங்கள் ஒரு முழம் கயிற்றில் கட்டி தொங்க விடுங்கள், கோபம் தீராத போது வெட்டியும் சாயுங்கள். வெட்டியே போட்டாங்களே. எத்தனை இடத்துல நீங்கள் கோயம்புத்தூரில் தன்னுடைய காதல் இணையரோடு சேர்ந்து போகும்போது அவங்க குடும்பத்தினரே ஆள் வச்சு வெட்டினதை நம்ம பார்த்தோமே. யோசிச்சு பாருங்க, பெத்த தாயும் தகப்பனும் இப்போ ஆள் வச்சு வெட்டுறாங்க. கழுத்தை நறுன்னு அறுத்து கொண்ட தாய் தகப்பன் இல்லையா? கண்ணே மணியன் கொஞ்சி விளையாடி கொஞ்சி அவங்க தன்னோட பெண்ணை எப்போ ஒரு அப்பா பெண்ணை எப்படி கொஞ்சுவார், அதே பெண் பருவம் அடைந்து அதுக்கு விருப்பமான ஒரு காதல் துணையை தேர்ந்தெடுத்த போது தன்னுடைய சாதி என்ற ஒரு விதத்துக்கு வருது. என் சாதினா என்ன அர்த்தம்? என் சொந்தக்காரெலாம் மதிக்க மாட்டான், நல்லது கெட்டது வரமாட்டான். இன்னும் திமிரு இருக்குது சாதியில். ஒரு இடமும் கிடையாது. நம்ம சாதி சொன்னாங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம சொந்தக்காரன் என்ன சொல்லுவான், இதுதான் இங்கே இருக்குது. நான் சாகும் போது எவனோ வரல, என் கல்யாணத்துக்கு குடும்ப கல்யாணத்துக்கு வரலாம். இந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக நிறைய மாத கர்ப்பிணியாக இருந்த பெண்ணை கூட வெட்டி இருக்கிறாங்க குடும்பத்தை சார்ந்தவங்க. அதுதான் அவர் சொல்கிறாரு, கோபம் தீராத போது வெட்டியும் சாயுங்கள், தலையில் வெறியேற தண்டவாளத்தில் தூக்கி போடுங்கள். தண்டவாளத்தில் தூக்கி போட்டாங்க. தண்டவாளத்தில் தூக்கி போட்டு கழுத்து சின்ன பின்னமாக்கணும் ஊர் தான். தமிழர் பண்பாடை பற்றி நம்ம எவ்வளோ பெருமையாக பேசுகிறோம், இலக்கியங்கள் பேசுகிறோம். ஆனால் இந்த தமிழர் பண்பாடு எங்கே இருக்கின்றென்றால், காதலர்களை சாதியின் பெயரால் பிரிப்பதற்காக தண்டவாளத்தில் தூக்கி போடுவதும் இந்த பண்பாடு வேலை செய்கிறது. அதுதான் அவர் சொல்கிறாரு, தலையில் விரியேற தண்டவாளத்திலும் தூக்கி போடுங்கள். நீங்கள் இப்படிலாம் செஞ்சாலும் என்ன செய்தாலும் நிமிர்ந்தே எழுகிறது இந்த காதல் முருங்கை. அங்கே இருக்கக்கூடிய நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையை தான் ஒரு கவிஞன் புலம்பிட்டு போகக்கூடாது. அதை என்ன கொண்டாடிட்டு ஒரே கும்மா தான் சொல்ல குத்தாட்டம் போட்டு ஜாலியாக பேசிட்டு மட்டும் போகிறதில்ல. சமூகத்தினுடைய பிரங்கையோடு இருக்க வேண்டும். அந்த சமூக பிரங்கையை பேசும்போது, அவலங்களை பேசும்போது விரக்தியிலும் பேசக்கூடாது. அவ்வளோதானே முடிஞ்சு போச்சு, இன்னும் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு போகிறதில்ல. அங்கே ஒரு நம்பிக்கை வைக்கணும். நீ என்ன தான், ஏன்னா அப்படி நம்ம நம்பிக்கை வைக்கலன்னா ஆதிக்க கருத்தியல் தான் வெற்றி பெறுன்ற இடம். அந்த ஆதிக்க கருத்திலுக்கு எதிராக மக்களுடைய கருத்தில், நம்பிக்கை கருத்தில் விதைக்க வேண்டிய பொறுப்பு என்னன்னு சொன்னால் ஒரு கவிஞனுக்கு இருக்குது. கவிஞர்கள் 2 வார்த்தையை எழுத்து வச்சு கைத்தட்டி வாங்குறது மட்டும் இல்லை, சமூகத்துக்கு இந்த எழுத்தால் என்ன பயன் இருக்குது, என்ன சொல்ல போகிறோம், என்ன எழுதி என்ன மாற்றம் நடக்க போகுது இடத்துல அப்படின்னு பார்த்தோன்னா குறைஞ்சபட்ச நம்பிக்கை உருவாக்குது. எது நடந்தாலும் சமூகம் முன்னோக்கி நிற்கும். இந்த பிற்போக்கு கருத்தியலுக்கு எதிராக ஒரு சமூகம் முன்னோக்கி வரும் என்ற நம்பிக்கையை விதைக்கிறது இல்லையா, அது கவிஞருடைய அடிப்படை விஷயமா நான் பார்க்குறேன். குறிப்பாக எந்த ஒரு ஆர்ட் ஃபார்மாக இருந்தாலும் சரி, கவிதையோ நாவலோ இல்லை சினிமாவோ ஓவியமோ இல்லை ஒரு சிற்பம் வடிவலாற்றம் எதுவாக இருந்தாலும் ஒரு ஆர்ட் ஃபார்ம் சமகால அவலங்களை தோலுறுத்தி காட்ட வேண்டியிருக்குது. சமூகத்தை முன்னோக்கி செல்வதற்கான வடிகால எங்கேருந்து வரணும்னா பண்பாட்டு கலைஞர் மூலயமா தான் வெளிப்படும். நீங்கள் உலகத்தில் நடந்த மாபெரும் எழுச்சிகளும் புரட்சிகளும் என்னென்னா பண்பாடு, அந்த நாட்டினுடைய பண்பாட்டு கலைஞர்கள் அவங்கள் தான் அதற்கான திசைவதையை உருவாக்கி இருக்கிறார்கள். அங்கே அவங்க தான் முற்போக்கை சமூகம் முற்போக்கி நிற்கும், முன்னோக்கி நிற்கும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு தேவை இருக்குது. ஸோ அந்த வகையில் தான் இந்த கவிதையை நான் பார்க்குறேன். என்ன செய்தாலும் நிமிர்ந்தே எழுகிறது இந்த காதல் முருகன் இருக்கார் இல்லையா, அதுக்காக நான் முருகேஷ் அவர்களுக்கு நான் கைத்தட்டி என்னுடைய அன்பு முத்தங்களை அவருக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அப்புறம் எனக்கு இன்னொரு கவிதை, இப்படி இந்த கவிதை அவர் எப்படி எதுனா தெரியல, நான் எப்படி பார்க்குறேன். நீ கோவிலுக்குள் செல்லும் போதெல்லாம் வெளியே வந்து விடுகிறேன் நான். நீ கோவிலுக்குள் செல்லும் போதெல்லாம் வெளியே வந்து விடுகிறேன் நான். தெய்வம் உள்ளிருக்கையில் வெளியே இருந்து தரிசிப்பவனே உண்மையான பக்தன் என்பதால். என் கேள்வி என்னன்னா, இது போயமாக பார்த்தா ஒன்று, நான் போயத்தை வேற வச்சு பார்த்தா எனக்கு வேற ஒன்று தோணுது. ஏன் நான் வெளியே இருக்கணும், வெளியே இருக்க சொல்கிறது யார், ஏன் வெளியே இருக்கணும், நானும் உள்ளே இருக்கிறேன் நீயும் உள்ளரு, அப்படி தான் எனக்கு தோணுது. இப்போ நான் திருப்பி படிக்கிறேன் கவிதையை. நீ கோவிலுக்குள் செல்லும் போதெல்லாம் வெளியே வந்து விடுகிறேன் நான். ஏன் நான் வந்து விடுகிறேன்னா, தெய்வம் உள்ளிருக்கையில் வெளியே இருந்து தரிசிப்பனே உண்மையான பக்தன் என்பதால். நான் சொன்ன மாதிரி இருக்கலாம், ஆனால் அவர் என்ன சொல்கிறேன்னா, கடவுளே காதல்னா வெளியே வந்துடுறா, நீ என்ன பக்த. அவர் அந்த இடத்துல இல்லை, அவர் என்ன கொண்டா
காதல் என்று வந்து விட்டால் நீ எல்லா விதமான சடங்குகள் வச்சு கோயில் உள்ள வச்சிருந்தாலும் சாமி வெளியே வந்துடா பக்தர் நோக்கி, உன்னுடைய சடங்குகள்லாம் காதல் உள்ளே இருக்கா என்னக்கூடிய அந்த கோணத்துல இந்த கவிதை எழுதியிருக்கார். அதை திருப்பி வாசிச்சாதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த திருப்பி வாசிச்சேன் நான். நீ கோவிலுக்குள் செல்லும் போதெல்லாம் வெளியே வந்துடுகிறேன், நான் ஏன் வெளியே வரணும் அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி கேட்டது. அடுத்த வரியில் சொல்றார், அடுத்தல தெய்வம் உள்ளிருக்கையில் வெளியே இருந்து தரிசிப்பவனே உண்மையான பக்தன் என்பதால். இப்போ திருப்பி நான் கேட்ட முதல் வரலாம், ஏன் வந்து தெய்வம் உள்ளிருக்கையில் வெளியே இருந்து ரசிப்பவன் தான் பக்தனா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பலாம். இந்த 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 போயத்துக்குள்ளற ஒரு முரண்பாடாமல் இது பண்ண முடியலாம், அவருடைய பார்த்த கோணத்தில் இருக்கலாம். இருந்தாலும் எனக்கு இந்த கவிதை வந்து ஏன் தெய்வம் உள்ளிருக்கையில் வெளியே இருந்து தரிசிப்பவனே உண்மையான பக்தன்னா என்ன அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது எனக்கு. எனவே என்னென்னா, இந்த ஏராளமான பேர் இருக்காங்க, ஒவ்வொரு கவிதை நானே படித்தாலும் பின்னாடி வரவங்களாம் படித்து சொல்லலாம். முதல்ல இருக்கிறவங்களாம் எல்லாத்தையும் சொல்லிட்டு போயின்னு வச்சுங்களேன், பின்னாடி இருக்கும் சிரமம் இருக்கும். அந்த வகையில் என்ன, ஒரு முத்தம் என்பது உதிரில் அல்ல என்ற தொகுப்பை கொண்டு வந்திருக்கிறார். குறிப்பாக அந்த கவிதைகள், நான் கூட நடுவில் வந்து இவர் யுகபாரதியோட ஒரு கவிதை வெளியிட்டு நான் பேசினேன், மகா பிடாரின்னு ஒரு காதல் கவிதை. எனக்கு அந்த கவிதை திருப்பி இங்கே யுகபாரதி இங்கே தெரிகிறாரு, அங்கே முருகேஷன் தெரிகிறாரு. இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெள்ளேந்தியான மனிதம் படைத்தவர்கள். அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாதும் கிடையாது, சமூகத்தில் எல்லாம் தெரியும். ஆனால் என்னென்னா, ஒரு இன்னசென்ஸ் தேவை ஒரு லைஃப்பில். எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம், பக்காவாக இருக்கிறோம், எந்த தகவல் கேட்டால் சொல்லக்கூடியது மட்டுமே கிடையாது, அது மனித இயந்திரம். ஆனால் வாழ்க்கையில் வந்து ஒரு இன்னசென்ஸ் இருக்கணும். இன்னசென்ஸில் தான் அந்த காதல் இல்லாத தேடி ஓடக்கூடிய ஒரு இடம் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதராக நம்ம முன்னாடி இருக்கிறார். தனிப்பட்ட முறையில் என்னுடைய மிக மிக அன்புக்குரிய ஒரு தோழர். அவருடைய இந்த நிகழ்வில் பங்கெடுத்துக்கு எனக்கு மகிழ்ச்சி. இந்த நூலை வந்து சிறப்பாக வடிவமைத்த பதிப்பகத்திற்கும் கூடியிருக்கும் நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக அழகாக தனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் 2 கவிதைகளை எடுத்து அது முழுமையாக ஒரு திறனாய்வு பண்ணி முடித்திருக்கிறாரு செல்வா அவர்கள். தெய்வம் உள்ளே இருக்கிற போது நாம் வெளியில் ஏன் இருக்க வேண்டும் அப்படின்றது முனைவர் சுபா அருணாச்சலம் வந்திருக்காங்க, வாங்குவான் அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். அதை அழகாக இன்டர்பிரட் பண்ணார், பொருத்தி காட்டினார். ஏனென்றால் அது நடமாடும் தெய்வமாக இருக்கிறது. தெய்வம் கொஞ்சம் நேரத்தில் வெளியில் வந்து விட போகிறது. இந்த நம்முடைய இந்த உற்சவ மூர்த்திகளை வந்து தமிழில் மொழிபெயர்க்கிற போது உலாவரும் திருமேனி என்று சொல்வார்கள். அதனால் காதலி வந்து உலாவரும் திருமேனியாக இருக்கிறாங்க, அங்கே போய் வெளியில் வந்துட போகிறாங்க, ஆனால் வெளியில் காத்து கொண்டிருக்கிறேன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஒரு அழகான கவிதை ஒன்று இருக்கிறது, அதை நான் முத்தையாவின் மகன், அண்ணாமலையின் தம்பி, கவின்மொழியின் அப்பா. முத்தையாவின் மகன், அண்ணாமலையின் தம்பி, கவின்மொழியின் அப்பா, எனக்கு பிடித்தது என்னவோ வெண்ணிலாவின் காதலனாக அறியப்படுவது என்று எழுதியிருக்கிறார். வெண்ணிலாவின் சார்பாக ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். இந்த கவிதையை படிக்கலான்னு மடித்து வைத்திருந்த ஆய்வாளர்கள் என்பது கோபப்பட வேண்டாம். ஏர்வாடியாருடைய மடித்து வைத்திருக்கிற அனைத்து பக்கங்களும் மடிப்பிலிருந்து நீக்கப்படும் அப்படின்றது சொல்லிட்டு, அந்த முத்தம் குறித்து முதல்ல தமிழ் இலக்கியத்தில் வெளிப்படையாக பேசினது ஆண்டாள் அம்மா தான். அதுவரையில் ஆண்களே தாங்கள் பெண்களாக மாறி நாயகன் நாயகி பாவத்தில் எழுதிட்டு இருந்தபோது அம்மா தான் எழுதினாங்க. கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ, திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ, மறுப்பொசிந்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும், விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கேன்னு சொல்லிட்டு கண்ணன்ட்ட எனக்கு ஒரு முத்தம் வேண்டும் என்று சங்குக்கிட்ட போய் ரெக்கமெண்டேஷன் சொன்னவங்க. அதில் பக்தி இலக்கியத்தில் இருக்கிற ஆண்டாளம்மா இன்றைக்கும் பெண்ணியவாதிகளால் மிக உயர்த்தி பிடிக்கப்படுகிற முத்தத்தை கேட்டவர் என்பதை சொல்லி, அடுத்ததாக இந்த நூலினை வெளியிட்டிருக்கிற இணையரில் ஐயா செல்வா அவர்கள் பேசினார்கள். தொடர்ந்து அம்மா பாரதி அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்புடன். அனைவருக்கும் வணக்கம். நான் கவிதை பற்றியெல்லாம் பேசலை, ஏன்னா செல்வா வந்து கவிதை பற்றி டீட்டெயிலாகவே பேசியிருக்காரு. எனக்கு வந்து தோழர் முருகேஷுக்கும் தோழர் வெண்ணிலாவுக்குமான ஒரு எங்களோட காதலுக்கும் தோழர் வெண்ணிலாவுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. 2000 அவங்களோட அந்த முதல் அவங்க வந்து ஒரு லெட்டர், அவங்க தோழர் முருகேஷ்க்கு எழுதின காதல் கடிதங்களை முதலாக ஒரு புத்தகமாக போடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ வந்து ஸ்கூல் படிக்கிறேன். எங்களோட காதல் துவக்க காலத்தில் வந்து எனக்கு அந்த கனவிருந்த கூடு தீக்கதிரில் அந்த புத்தகம் பற்றின ஒரு மதிப்புரையை வந்து எழுதியிருந்தாங்க. நான் முதல்ல யார் வேணாலும் ஒரு எழுத்தாளராக மாறலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்தது வந்து அந்த காதல் கடிதங்களுக்கான அந்த புத்தகம் தான். அந்த புத்தகத்தை நான் நிறைய வாட்டி படிச்சிருக்கேன். எப்போல்லாம் என்னை வந்து கவிஞர் வெண்ணிலா வந்து நீ வந்து பேசி என் கவிதையை பற்றின்னு கூப்பிட்றாங்களோ அப்போல்லாம் முதல்ல நான் சொல்கிற கவிதை ஒரு புத்தகம்னா
அதுதான். ஏன்னா ஒரு எளிய மனிதர்கள் கூட அவங்க எளிய அன்பின் கவிஞர் வெண்ணிலான்னு போடுவாங்க. இவங்க 2 பேருமே வந்து உண்மையாகவே அன்பை வச்சு இந்த சமூகத்தில் பயங்கரமாக அடிமையாக்குற சமூகத்தை நம்ம பார்த்துருக்கோம். நீ என்னை லவ் பண்ணுறேன்னா நீ எதுவுமே பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற 80கள் 90கள் காதில் வந்து நம்ம எல்லாருமே உணர்ந்திருப்போம், பார்த்துருப்போம். ஆனால் இவங்க 2 பேருமே அந்த எளிய அன்பினால் மட்டுமே இவ்வளோ உயரமாக வளர்ந்துருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா 25 வருஷம் நான் இவங்க 2 பேரையும் பார்த்துட்டே இருக்கேன். தொடர் முருகேஷும் நானும் ஒரு 2 வருடம் ஒன்றா பணி செய்கிறதுக்கான வாய்ப்பும் கிடச்சிது. அவரை எனக்கு முதல் நேரடி அறிமுகத்தில்னா எவ்வளோ பெரிய கூட்டத்தையும் அவரோட சொற்களாலேயும் அவரோட பாடல்களாலேயும் அவர் வந்து கண்ட்ரோல் பண்ணிவிடுவார். ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய குழந்தைகள், ஒரு 150 குழந்தைகள் இருக்கக்கூடிய கூட்டம், எல்லாரும் திணறோம், எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம் இவங்கள அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாடின ஒரு பாட்டில் அவ்வளோ பெரிய வந்து அவரோட ஃபிங்கர் டிப்பில் கூட்டு வந்து நிறுத்துவார். அவர் இன்னைக்கு பெரிய கவிஞர், பத்திரிகையாளர், எழுத்தாளர், இத்தனை அவார்டு வாங்கியிருக்காரு. ஒருவேளை நான் உங்களை சரியாக கவனிக்காமல் விட்டுட்டேன்னு இந்த படிக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் அவர் ஒரு எளிய மனிதராக தான் எப்பயுமே எனக்கு தெரிஞ்சிருக்காரு. கவிஞர் வெண்ணிலாவும் அப்படி தான் தெரிஞ்சிருக்காங்க. ஸோ எங்களோட காதல் ஆரம்பிக்கிறதுக்கும் எல்லாரும் நம்மள மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு ரிலேட் பண்ணிப்போம்ல. அதை 2000 தீக்கத்தில் நான் படித்த அந்த கனவிருந்த கூடில் இருந்து இப்போ வரைக்கும் இவங்க 2 பேரையும் தொடர்ந்து நாங்கள் இவங்க கூடயே பயணிச்சுட்டு வரோம். அவங்களுக்கும் நாங்கள் அதிகமாக பேசிக்கிட்டதே கிடையாது. ஆனால் அவங்களுக்கும் ஏதோ ஒரு காரணத்துக்காக இவங்க 2 பேரும் ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கும் அவங்க வளர்றது, அவங்க எங்கேயாவது ஒரு எழுதியிருப்பாங்க, ஒரு கட்டுரை எழுதியிருப்பாங்க, ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க, அதை படிக்கும்போது ஏதோ நாமளே ஒரு இடத்துல ஒரு வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்ற ஒரு உணர்வு வரும். நான் அவங்க வீட்டுக்கும் போயிருக்கேன். அவங்க வெறும் எழுத்தாளர், கவிஞர், ஆசிரியர் மட்டும் இல்லை. இவங்க 2 பேரும் அவங்க வீட்டை அவ்வளோ ஆர்கனைஸாக வச்சுருப்பாங்க. அவங்க பொண்ணுங்களை அவங்க அவ்வளோ அழகாக வளர்த்துருப்பாங்க. அவங்க வந்து கல்வியின் உச்சத்தை இப்போ தொட்டிருக்காங்க அந்த 3 பொண்ணுங்கன்னா. எப்படி ஒரு மனிதர்களால் இவ்வளோ இயங்க முடியுது எனக்கு தெரியல. இவங்க 2 பேருக்கும் 24 மணி நேரம் போதுமானதாக இருக்கா இந்த வாழ்க்கையை அவங்க நடத்துறதுக்கு? ஏன்னா அவங்க எந்த இடத்தையுமே காம்ப்ரமைஸே பண்ணல. ஒரு டீச்சராக நான் ஒரு முறை தொடர் வெண்ணிலாவோட ஸ்கூலுக்கு போயிருக்கேன். அப்போ தான் வந்து தொடர் முருகேஷோட வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு அவங்க எழுதின ஒரு கவிதை வந்து ஒரு பெரிய மாற்றத்தை, சமூக மாற்றத்தையே உண்டாக்குச்சின்னு சொல்லலாம். கழிப்பறை பற்றி, பெண் குழந்தைகளுக்கு அரசு பள்ளிகளில் கழிப்பறை இல்லை அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருந்தாங்க. அந்த கவிதையை படிச்சுட்டு அன்னைக்கு இருந்த அந்த IAS அதிகாரி அவங்க வேலை செய்யக்கூடிய அந்த ஸ்கூலில் வந்து உடனடியாக பெண் குழந்தைங்க பாதுகாப்பாக போகிறதுக்கான கழிப்பறை, ஒரு கவிதை என்ன செய்யும் அப்படின்றத அன்னைக்கு அவங்களோட கவிதை மூலமாக நான் உணர்ந்துக்கிட்டேன். என்னோடய ஃப்ரெண்டு அந்த கவிதையை படித்த பிறகு இந்த கொரோனா காலத்தில் வந்து நிறைய பணம்லாம் வசூல் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, உங்கள் ஃப்ரெண்டோட கவிதையை நான் படித்தேன், நான் அவங்க ஸ்கூலுக்கு நானும் இதே மாதிரி ஒரு டாய்லெட் கட்டி கொடுக்கணும், என்கிட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய் இருக்குது, நம்ம போய் கொடுத்துட்டு வரலாமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு கவிஞர்கள் முத்தங்களை மட்டும் பற்றி அவங்க பேசுறதில்லை. அவங்க குடும்பம் சார்ந்து, அவங்க வாழ்க்கை சார்ந்து, அவங்க சமூகம் சார்ந்து, அவங்க செய்யக்கூடிய பணி சார்ந்து. ஏன்னா அவர் ஒரு ஹிந்துவில் பத்திரிகையாளராக இருக்காருன்னா அங்கே எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு தெரியும். அந்த வேலையும் அவங்க ரொம்ப நேர்த்தியாக செய்வாங்க. அவங்க ஒரு டீச்சராக இருக்காங்க, அந்த வேலையும் அவங்க நேர்த்தியாக செய்வாங்க. இது இல்லாமல் அவங்களோட பயணம் வந்து எனக்குலாம் அவ்வளோ பிரமிப்பாக இருக்கும். அவங்க காவேரின்னு வாங்க, திடீர்னு பார்த்தா லண்டனில் இருப்பாங்க. எப்படி இவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, எப்படி இவங்க பசங்களை வளர்க்குறாங்க, அவங்க பசங்களை பார்த்தா டாப்பராக இருப்பாங்க. ஒரு மனிதர்கள் வலுவான காதலும் அன்பும் இருந்தால் மட்டும்தான் இவ்வளவு நேரமாக ஒரு 24 மணி நேரத்தையும் பயன்படுத்த முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்கக்கிட்டேருந்து நாங்கள் கற்றுக்கிறதா அந்த உழைப்பையும் அந்த எளிய அன்பையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த விழாவுக்கு எங்கள் 2 பேரையும் அழைச்சி கௌரவித்ததுக்கு ரொம்ப நன்றி தோழர். அப்புறம் நான் செல்வா கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன். நான் முருகேஷுக்கு திருமணமான பிறகு எப்போ உங்களுக்கு திருமணம், அதுக்கெல்லாம் ரொம்ப பின்னாடி தான் ஆச்சு அப்படின்னாங்க. அதனால் நீங்களும் ஐயாவுக்கு அதிக கடிதங்கள் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? உங்களுக்கு காதல் திருமணம் தானவா? அப்போ காதல் திருமணத்தை ஊக்குவித்த காரணமாக நூல் வெளியிடவே ஐயா அழைச்சிருக்காரு. அந்த இணையருக்கு நமது வாழ்த்துக்களை சொல்கிறோம். மட்டுமல்லாமல் ஒரு கவிஞனுடைய வாழ்க்கை ஒரு கவிதையாக இருக்கிறது. அதான் அவங்களோட வாழ்த்துடைய சிந்தைவாசன் ஐயா வராங்க. நம்மகிட்ட IAS படிச்சுட்டு தம்பி வராங்க. வாங்க தம்பி உள்ள உட்காருங்க. நம்முடைய அவருடைய வாழ்க்கையை கவிதையாக இருக்கிறது. அவர் வந்து அவங்க வாழ்க்கையுடைய நேரத்தை எப்படி ஒதுக்குறாங்க, அவங்க பிள்ளைகளை வளர்ப்பதில் எவ்வளோ கவனம் எடுத்துக்கிறாங்க. அதை விட இந்த நூலுக்கான தலைப்பை வந்து ஒரு சின்னதாக டீகோட் கூட பண்ணியிருக்காங்க அம்மா. என்ன சொல்கிறாங்கன்னா, முத்தம் என்பது உதடுகளில் இல்லைனாக்கா, அப்போது அதை தாண்டி இந்த சமூகத்தினுடைய அரவணைப்புக்கு எளிய மக்களுக்கு உதவுகிற அந்த செய்திகளில் கூட
நமக்கு முத்தம் என்பது இருக்கிறது. அது உதடுகளால் வழியாக மட்டும் கிடையாது, நம்ம அன்பின் வழியாக வெளிப்படும். ரொம்ப அருமையான வாழ்த்துறை தந்திருக்குமா. 2 இணையருக்கும் அந்த வாழ்த்துறை வழங்கிய இணையருக்கும் நமது கைத்தட்டல் வாழ்த்துக்களை சொல்லுவோம். முத்தங்கள் வந்து எப்போதுமே நம்ம திரைப்பாடல் ஒன்றில் கேட்ட வந்து முத்தம் போடும் வேளையில் சத்தம் ரொம்ப தொல்லைன்னு ஒரு திரைப்பாடல் எழுதியிருப்பாங்க. அதில் வெளியிட்ட இணையினர் வந்து பேசியிருக்கிறாங்க. அந்த நூலில் பெற்றுக்கொண்ட இணையர் வந்து நாங்கள் அமைதியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பார்வையாளருக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது. எங்கன்னா முருகேஷும் இரவு தொடர் வண்டிக்கு நான் கிளம்பணும் அப்படிங்கிற திட்டத்தோடு இருக்கிறாரு. இப்போ மேடையில் இருக்கிறவர்களுக்கு நாம் சிறப்பு செய்கிறோம். முதலில் தலைமையேற்றிருக்கிற கலைமாமணி ஏர்வாடியார் அவர்களுக்கு முதல்ல நீங்கள் போட்டோம். சரி, ஐயா அவர்கள் மானா பாஸ்கரன் ஐயா அவர்களை கலைமாமணி ஏர்வாடியார் அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்கு அன்புடன் அழைக்கிறோம். நாம் கைத்தட்டர்களால் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். புத்தகங்கள் கைகளிலேயும் இருக்கின்றன என்பதை நிரூபிக்க வாய்ப்பு இருக்கிறது. நூலினுடைய முதல் படியினை வெளியிட்டிருக்கிற செல்வா பாரதி இணையருக்கு வந்து நண்பர்கள் புதுகை வெற்றிவேலன் ஐயா அவர்களை அழைக்கிறோம். அவங்க 2 பேருக்கு சிறப்பு செய்ய வான்மதிமா. செல்வா அவர்களுக்கு நமது காவிய கவிஞர் தமிழ்நாடு அரசினுடைய சிறந்த காவியத்திற்கான விருது பெற்றிருக்கிற புதுகை வெற்றிவேலன் ஐயா அவர்கள் மிக அருமையான வாழ்த்துறை வழங்கிய ஜி செல்வா அவர்களுக்கு இந்த பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார். மிக அருமையாக 2 கவிதைகளை பிரித்து முடிந்தார் செல்வா அவர்களுக்கு நமது வாழ்த்துக்கள். தொடர்ந்து மிக அருமையான வாழ்த்துறை வழங்கியிருக்கிற அவர் பாரதி அவர்களுக்கு வான்மதி அவர்கள் இந்த பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார். மேடலுக்கு எல்லாருக்குமே போட்டலாமாங்க. நூலின் முதல் படியினை பெற்றுக்கொண்ட சீதரன் கலைவாணி இணையர் இப்போது சிறப்பு செய்யப்படுகிறார்கள். சீதரன் அவர்களுக்கு பொதிகை மின்னலுடைய ஆசிரியர் அன்பிற்குரிய வசீகரன் ஐயா அவர்களை சீதரன் அவர்களுக்கு சிறப்பு செய்ய வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். கலைவாணி அவர்களுக்கு நாற்கரம் பதிப்பகத்தினுடைய உரிமையாளர் அன்பிற்குரிய தம்பி நல்லுஆர் லிங்கம் அவர்கள் சிறப்பு செய்கிறார். எனக்கு என்னுடைய பார்வையிலேருந்து எடுக்கிறதா அப்போ தான் அவங்க என்னையும் உங்களை பார்க்க பேராசிரியர் இப்பொழுது கலைவாணி சேரன் அவர்களுக்கு பதிப்பகம் நண்பர் லிங்கம் அவர்கள் சிறப்பு செய்திருக்கால். தொடர்ந்து ஆதிரா முல்லை அவர்களுக்கு பிரியதர்ஷினி அவர்களை சிறப்பு செய்ய வருமாறு அழைக்கிறோம். பேராசிரியர் ஆதிரா முல்லை நமது மதிப்பிற்குரிய அமுதா தமிழ்நாடு அவர்களை சிறப்பு நல்லா இங்கே சேருங்க. பக்கத்தில் பக்கத்தில் நல்லா பக்கத்தில் ஞால பதிப்பகம் இந்துமதியம் நான் கேட்கலீங்களா ஒலி இந்துமதியம் கொஞ்சம் இந்துமதி அவர்கள் இப்பொழுது கவிஞர் அமுதா தமிழ்நாடன் அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார். மேடையில் இருக்கிற அன்பிற்குரிய அமுதா பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு இயக்குனர் குமார் அவர்களை இந்த பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கவனங்க தம்பி அந்த அகாடமிக் பிள்ளை அவர் தம்பி அந்த படிக்கிற பிள்ளை கைத்தட்டல் வாழ்த்துக்களை சொல்லுவோம். தொடர்ந்து அடுத்து வாழ்த்துறை வழங்க இருக்கிற அன்பிற்குரிய மானா பாஸ்கரன் அவர்களுக்கு பாரதி சுப்ரான் அவர்கள் வாங்க. இங்கே இருந்துடலாம், இங்கே இருக்கலாம். அடுத்த வாழ்த்துறை மானா பாஸ்கரன் உள்ள நல்லா உள்ள நல்லா இன்னும் வாங்க. மதியழகன் ஐயா அவர்களுக்கு சிந்தை வாசன் அவர்களை
இந்த பொன்னாடை அணிவிக்க வருமாறு அனுப்புகிறோம். ஐயா வாங்க. நூலில் சிறப்பு படியை பெற்றுக்கொண்ட மதியழகன் வாங்க. நூலில் சிறப்பு படியை பெற்றுக்கொண்ட கவிஞர் சொக்கலிங்கம் அவர்களுக்கு திரு பாஸ்கரன் அவர்கள் இந்த பக்கம் பொன்னாடை அணிவிக்கிறார். நம்ம கைகள் முத்தம் கொடுத்துக் கொள்ளலாம், ஒன்றும் தவறு இல்லை. யாரும் நிலப்படங்கள் எடுக்க மாட்டாங்க. சொக்கலிங்கம் ஐயா, சொக்கலிங்கம் அவர்களுக்கு திரு பாஸ்கரன் அவர்கள். பாவையர் மலர் வான்மதி அவர்களுக்கு முனைவர் சுபா அருணாச்சலம் அவர்கள். ஐயா வான்மதி விடுபடலன்னு நினைக்கிறோம். வேற ஏதாவது விடுபட்டிருந்தா கூட நம்ம நிகழ்ச்சியின் இடையில நம்ம முறைப்படுத்தணும். நண்பர்களை தொடர்ந்து வாழ்த்துறை வழங்குவதற்காக அன்பிற்கும் மதிப்பிற்குரிய திரு மானா பாஸ்கரன் அவர்களை நாம் அழைக்க இருக்கிறோம். மானா பாஸ்கரன் அவர்கள் கவிதைத்துறையில் தொடர்ந்து இயங்கி முகநூலிலே தனது கவிதைகளை மட்டுமல்லாமல் நண்பருடைய கவிதைகளையும் பாராட்டு ஊக்குவிக்கிறவர். ஐயா உட்கார்லாங்க. குமுதம் இதழிலே வருகிற நண்பர்களின் பல்வேறு நூல் திறனாய்வுகளுக்கு ஐயா தான் காரணியாக அமைந்திருக்கிறார். மிக அண்மையில் கூட நண்பர்களுடைய கவிதை நூலில் குறித்த திறனாய்வுகள் வந்து கொண்டே இருக்கின்றன. நல்லக்கண் ஐயாவை குறித்து மிக அருமையான நூலினை தந்திருக்கிற ஐயா அவர்கள் இப்பொழுது முத்தம் என்பது உதடுகளில் அல்ல என்ற இந்த நூலை குறித்த தனது வாழ்த்துறை வழங்க வருமாறு திரு மானா பாஸ்கரன் அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கிறோம். இந்த நூல் வெளியீட்டு நிகழ்வை இந்த இடத்தில் நடத்துவதற்கு மட்டுமல்ல, இப்படி ஒரு நிகழ்வு நடைபெறுவதற்கு முழுமுதல் காரணமாக இருந்த நான் ஓர் IAS அகாடமியின் இயக்குனர் பேராசிரியர் தமிழியலன் அவர்களுக்கு இப்போது சிறப்பு செய்யப்படுகிறது. அப்படி இங்கே பார்த்துருங்க. இப்பொழுது திரு மானா பாஸ்கர். ஒரு நல்ல ஒரு இனிமையான நேரத்தில் ஒரு காதல் கவிதை புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கு. இதுக்கு ஐயா ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய தலைமையில் முருகேஷுக்கு வேண்டப்பட்டவர்கள், நம் எல்லோருக்கும் வேண்டப்பட்டவர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள் முன்னிலையில் ஒரு நூல் வெளியிடப்பட்டிருக்கு. உங்கள் அத்தனை பேருக்கும் பார்வையாளர்களுக்கும் என்னுடைய வணக்கம். முருகேஷை பற்றி இந்த புத்தகத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி முருகேஷை பற்றி பேசணும். 90களில் திருப்பரங்குன்றத்தில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்துடைய ஒரு இரவு பெரிய ஒரு கூட்டம். அதில் லியோனி, பாரதி கிருஷ்ணகுமார் எல்லாரும் பேசுகிறாங்க, கலந்துக்கிட்டாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு திருவாரூரிலிருந்து மனிதநேயன், சோலை சுந்தர பெருமாள் ஆகியோரோடு திருப்பரங்குன்றத்திற்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு. அங்கே என்னுடைய நண்பன், என் வகுப்பு தோழன் மதுக்கூர் ராமலிங்கத்தோடு பேசிகிட்டு இருக்கிறோம், தேநீரோட. அங்கே ஒரு நண்பர் எங்களுக்கு அறிமுகமாகிறார். அவர்தான் மு. முருகேஷ். தேடி ஒரு அன்பை செலுத்துகிற ஒரு அற்புதமான ஒரு கவிஞன், படைப்பாளி முருகேஷ். நான் இந்து தமிழில் ஆசிரியர் குழுவில் பணியாற்றிய பொழுது இடையில ஒரு 4 ஆண்டு 5 ஆண்டுகளுக்கு பிறகு கல்வி சம்பந்தமாக ஒரு இதழ் கொண்டு வந்தாங்க. தி ஸ்கூல்னு பேர். அது பள்ளிகளுக்கு மட்டுமே இலவசமாக அனுப்பி வைப்பதற்காக தயாரிக்கப்பட்டது. அப்போ அங்கே பணிபுரிவதற்காக சேர்ந்தார். அன்னைக்கு நானும் முருகேஷும் அடைந்த மகிழ்ச்சி இருக்குல்ல, ஒரே இடத்துல ஒரே கருத்து சிந்தனை உள்ள நல்ல நண்பர்கள் வேலை பார்க்குறதுங்கிறது ரொம்ப அபூர்வம். அப்படியான ஒரு அன்பை தேடி செலுத்துகிற அவர் ஒரு அற்புதமான நூலை வெளியிட்டிருக்காரு. இந்த நூல் ஒரு புளிய மரத்துக்கு அடியில், ஒரு புளிய மரத்துக்கு பக்கத்தில் உருவாகி
ஒரு மாமரத்தடி கீழே வெளியிடப்பட்டிருக்கு. என்னன்னா, இந்த நாற்கரம் பதிப்பகம் இருக்குது பாருங்கள், சேலையூரில் நம்ம நண்பர் நல்லுக்கு அவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் நீங்கள் இந்த சென்னை நகரத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. அப்படி ஒரு பூத்து காய்த்து குலுங்குகிற ஒரு புளிய மரம் அவர் வீட்டு வாசலில் இருக்குது. அப்படி அங்கு புளிய மரத்தடியில் உருவான ஒரு அற்புதமான முத்தம் என்பது உதடுகளில் அல்ல அந்த ஒரு பதிப்பாளர் இந்த ஒரு நல்ல நூலை வெளியிட்டிருக்காரு. இன்னைக்கு இந்த காதல் புத்தகம், காதலை பற்றிய பாடுபொருள் இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. 3 மாதத்தில் 2 பிரேக்கப் என்னன்னே தெரியல. வேற மாதிரியா உலகம் போயிட்டுருக்கு. இப்பேற்பட்ட காலகட்டத்தில் காதலின் புனிதத்தை, அதை தன்மையை உணர்வது மாதிரியான ஒரு கவிதை புத்தகத்தை நண்பர் எழுதியிருக்கார். முத்தம் என்பது உதடுகளில் அல்ல. போர்ட்டர் பொன்னுசாமின்னு ஒரு படம் வந்துச்சு. இதை வச்சுட்டு என் வயசை கவனிச்சிடாதீங்க. தேங்காய் சீனிவாசன் ஹீரோவாக நடித்த படம். அதில் புலவர் புலமைப்பித்தன் ஒரு அற்புதமான ஒரு பாடல் நீங்கள்லாம் கேட்டுக்கலாம். உதடுகளில் உனது பெயர் ஒட்டி கொண்டது, அதை உச்சரிக்கும் போது மனம் தித்திக்கின்றது. இப்படி உதடுகளை பற்றி யார் எழுதினாலுமே அது சிறப்பானதாக இருக்கும். அது முத்தத்தை பற்றி எழுதினால் மிக அற்புதமாக இருக்கும். இன்னொன்று, இந்த முத்தம் என்பது உதடுகளில் அல்லன்னு சொல்கிறார்ல, அவர் முத்தத்தை எந்த கோணத்தில் சொல்கிறாருன்னு இதற்கு முன்னால் பேசுகிற நண்பர்லாம் சொன்னாங்க. கல்யாண அகதிகள்னு ஒரு படம் வந்தது. அதில் வைரமுத்து ஒரு பாட்டு எழுதியிருப்பார். கற்பு என்பது உள்ளபடி நம் கற்பப்பையில் இல்லையடின். இதை ஒவ்வொரு பார்வையில் முத்தத்தை முறிய சொன்னது மாதிரி அவர் கற்பப்பையை சொல்கிறார். இது அருமையான ஒரு தொகுப்பினை தந்திருக்கிற முருகேசை நான் மனதார பாராட்டுகிறேன். ஒரே ஒரு கவிதையை மட்டும் சொல்லிவிட்டு, ஏன்னா வந்தப்போ நிகழ்ச்சி எத்தனை மணிக்கு தொடங்குன்னு கேட்டேன் அவர்கிட்ட. அதுக்கு பதில் சொல்ல அவர், எனக்கு 9:30 மணிக்கு ட்ரெயினுன்னார் முருகேஷ். இதிலே தெரிஞ்சுட்டு நம்ம எவ்வளோ நேரம் பேசணுங்கிறத அவர் முடிவு பண்ணி சொல்லிட்டாருன்னு. அதனால் ஒரே ஒரு கவிதையை மட்டும் சொல்லி நான் விடைபெறுகிறேன். ஒரு நொடியும் ஓய்வின்றி காலடியில் வந்து கதை பேசி போகின்றன அலைகள். ஒரு நொடியும் ஓய்வின்றி காலடியில் வந்து கதை பேசி போகின்றன அலைகள். எதுவும் பேசாமல் எவ்வளவு நேரம் வேண்டுமென்றாலும் முகம் பார்த்தபடி வெறுமனே உட்கார்ந்திருக்கும் சாத்தியம் காதலர்களுக்கு மட்டுமே வாய்த்த அதிசயம். காதலர்கள் மட்டும்தான் ஒன்றுமே பேசாமல் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு மணி நேரம் இருக்கலாம். நம்ம வீட்டில எல்லாம் பார்த்தோம்னா சண்டை தான் வரும். இது மாதிரியான ஒவ்வொரு கோணத்திலும் ஒவ்வொரு காதலையும் அதன் தன்மையும் மாயாக்காவசி எழுதினான். பெரிய ஒரு புரட்சிக்காரன். அவனுக்கு நெட்டையன்னு பேர். பாறை போன்ற ஒரு உள்ளத்தை பெற்றவன். ஆனால் அந்த பாறை போன்ற உள்ளத்தையும் மேரியோ என்கின்ற ஒரு பெண் காதலாகி கசிந்துருக வைத்தாள். அவன் எழுதினான். அந்த புரட்சிக்காரன், அந்த மாயாக்காவ்ஸ்கி, அவனுக்குள்ளிருந்த படைப்பாளியை கண்டுபிடித்து சொன்னது காதல். அவன் எழுதினான், உன்னை நான் நேசிக்கிறேன், உன்னை நான் நேசிக்கிறேன். எப்படி தெரியுமா? போர்க்களத்தில் ஒரு காலை இழந்தவன் இன்னொரு காலை நேசிப்பது மாதிரி. இப்படியான பல்வேறு விதமான அர்த்தங்களை கொண்ட அருமையான கவிதைகளை இந்த நூலில் தந்திருக்கிறார். இந்த முகநூல் இருக்குல்ல, அதில் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வருது. அதில் வர அக்கப்போரெலாம் விட்டுருங்க. எங்கள் அண்ணன் கவிஞர் நிமோசினி அற்புதமான ஒரு 4 நாட்களுக்கு முன்னே ஒன்று எழுதியிருந்தார். அவரை 12:30 மணிக்கு தூக்கத்தில் எழுப்பி அவரை பாராட்டினார். சொற்களை பூக்க வைப்பதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. சொற்களை பூக்க வைப்பதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, கவிதை எழுதுவதுதான். முருகேஷ் கவிதை எழுதியிருக்கிறார். கடைசியாக ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னால் முருகேஷ் வந்தார். எல்லாரும் அவங்கள மானாங்கிறாரு.
உங்களை நான் மாமான்னு கூப்பிட போகிறேன்னார். அருமை மாப்பிள்ளை முருகேசுக்கு எனது இனிதான வாழ்த்துக்களை சொல்லி மகிழ்கிறேன். ஜெயகாந்தன் சொன்னார் ஒரு கூட்டத்தில், ஒரு நூலை வெளியிட்டு விட்டு, நல்ல புத்தகங்களுக்கு சிறகுகள் உண்டு, அவை பறந்து போய்விடும் என்றார். இந்த புத்தகமும் பறந்து போய்விடும். முருகேசுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையான ஒரு வாழ்த்துறை ஐயா வழங்கியிருக்கிறாங்க. மானபாஸ்கரன் கூர்மையாக அந்த செய்திகளை கவனித்து ஒரே ஒரு கவிதையை எடுத்துக்கொண்டு அந்த கவிதையின் வழியான விளக்கத்தையும் முருகேஷுக்கும் தனக்கும் இருக்கிற நட்பையும் சொல்லியிருக்கிறாரு. மாதிரி திரைப்பாடல்களில் இருந்த செய்திகளையும் ரொம்ப சுவையாக ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஐயா அவர்களுக்கு நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து அமுதா தமிழ்நாடன் அவர்களுடைய வாழ்த்துறையை நாம் கேட்க இருக்கிறோம். அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இன்றைக்கு அமுதா தமிழ்நாடன் அவருடைய துணைவர் தமிழ்நாடன், ஆரூர் தமிழ்நாடன் ஐயாவுடைய பிறந்த நாள். அந்த வாழ்த்துக்களை இந்த அரங்கம் அம்மா அவர்கள் வழியாக அவர்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம். அவங்களுடைய முகநூலில் இன்றைக்கி நான் பார்த்த ரொம்ப அழகான ஒரு கவிதை இருக்கிறது. ஆரூர் தமிழ்நாடன் எழுதின ஒரு கவிதைக்கு ஒரு எசப்பாட்டு கவிதை எழுதியிருக்கிறாங்க அம்மா. என்னை கொடுத்து உன்னை வாங்கினேன், இதுதான் காதல் மறக்காதே, அடி என்னை மறந்தொரு பிறவி உண்டெனில் இனிமேல் இங்கே பிறக்காதே அப்படின்னு அவர் எழுதியிருக்கிறார். அதுக்கு அம்மா எசப்பாட்டு எழுதியிருக்கிறாங்க. எதிர்பாடல் அம்மா எழுதியிருக்காங்க. 7 பிறவிக்கும் நானே உன் ராட்சசி, மனமார்ந்த இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. அதனால் அதை தாண்டி கூட கீழே அழகான இன்னொரு காதல் கவிதை கூட பிப்ரவரி ஃபீவர்னு போட்டு எழுதியிருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு படிமம் குறியீட்டில் இருக்கிற ஒரு அழகான கவிதை. உன் மதம் கொண்ட அன்பிற்கு அம்மா வீட்டு மழையின் ருசி. அவ்வளோ அழகான கவிதை பாருங்கள். அம்மா வீட்டு மழையின் ருசி காதலன் வைத்திருக்கிற அன்புக்குன்னு ரொம்ப அழகான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிற அமுதா தமிழ்நாடன் அவர்களுடைய வாழ்த்துறை இப்பொழுது இடம்பெறுகிறது. அம்மா வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நேரம் பேசலைங்கிறத முன்னாடியே சொல்லிக்கிறேன். ஏன்னா நேரம் கவிஞர் எனக்கு தொலைபேசியில் அழைப்பு சொல்லும்போதே எனக்கு 9:30 மணிக்கு ட்ரெயின் அப்படின்னாரு. கவிஞர் கண்டிப்பாக வாங்க அதான் ஒரு கவிஞரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு நிறைய பேர் பட்டாம்பூச்சியை பெண்களோட தான் ஒப்பிட்டு பேசுவாங்க. ஆனால் எனக்கு என்னன்னு தெரில, முருகேஷை பார்க்கும்போதெல்லாம் பட்டாம்பூச்சி ஞாபகம் தான் வரும். ஒரு அழகான ஆண் பட்டாம்பூச்சி. எப்போ பாருங்கள் அந்த கால் சக்கரம் கட்டின மாதிரி நான் நிறைய பார்த்துட்டேன். எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தாலும் ஒரு பேக்கோடு வருவார். இன்றைக்கி எங்கே நேரம் இங்கே ஒரு நிகழ்ச்சி, அங்கே போகிறேன்ட்டு அந்த நிகழ்ச்சியையும் தவிர்க்க மாட்டார். அதை அட்டண்டன்ஸ் போட்டுட்டு உடனே கிளம்பிடுவார். ரெண்டாவது, வாய் நிறைய அந்நியாரைன்னு கூப்பிட்றாரு. ஆனால் அந்த அந்நியாரை ஒரு காதல் தொகுப்புக்கு வாழ்த்துறையாக கூப்பிட்ருக்காரு. அவர் என்னத்தை சொல்ல இருந்தாலும் அந்நியார் என்பது ஒரு அன்னைக்கு சமம் தானே. தலைப்புக்கு வருவோம். முத்தம் என்பது உதடுகளில் அல்ல. ஏன் முத்தத்தை உதடுகளில் கொண்டு போய், உதடுங்கிறது முத்தத்துக்கு மட்டும்தானா இன்னைக்கு? அழுகை, ஓசை, உணர்வுகளின் வெளிப்பாடு. நம்ம அழும்போது பாருங்களேன், அந்த முகத்தில் உதடு ரொம்ப துடிக்கும். கோபம் வரும்போது பாருங்கள், ரொம்ப அந்த உதடு தான் அந்த உணர்வை வெளிப்படுத்தும். உற்சாகமாக சிரித்து பாருங்கள், அதுலேயும் அந்த உதடு தான் ஏன் என்னமோ மாதிரி இருக்காங்கிறது அந்த உதடு தான் காமிக்கும். நம்மளுடைய ஒட்டுமொத்த உணர்வுகளுடைய வெளிப்பாட்டுக்கான கதவு தான் இது. ஒன்றும் இல்லை, நான் அப்படி உள்ளே வரும்போது வான்மதி ஓடி என்னை இறுக்கி அணைச்சி ஒரு முத்தம் கொடுத்தாங்க. அது என்ன அந்த முத்தத்துக்கு அர்த்தம் தெரியுமா? 2 வருஷத்துக்கு மேலே நானும் அவங்களும் பார்த்துக்கல. ரொம்ப எனக்கு வான்மதியை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் முகநூலுக்கு வராத காலகட்டத்தில் 24x7 அடுப்படியே கதின்னு இருக்கிற காலகட்டத்தில் அவங்க எங்கள் வீட்டுக்கு வராங்க. கருப்பு உடை போட்டுக்கிட்டு ஒரு 4-5 அவங்களுடைய நண்பர்கள். அவங்க வரத்துக்கு முன்னாடியே எங்கள் வீட்டுக்காரர் அவங்கள பற்றின ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துட்டாங்க. பாவையர் மலருங்கிற பத்திரிக்கையோடைய ஆசிரியர் வராங்க அப்படின்னு. யார் வந்தாலும் ஒரு சின்ன குறிப்பு கொடுத்துருவாங்க. வராங்க கலகலன்னு. ஏன்னா அப்படியான பெண்களை பார்க்காமல் இருந்த ஒரு சமூகத்திலிருந்து வந்தவள் நான்.
ஐஎஸ்ஐ முத்திரை குத்திய ஒரு கிராமம். அன்பு சகோதரர் மானா அவர்களுக்கு தெரியும். திருமணத்திற்கு முன்பிருந்தே அவரை எனக்கு தெரியும். எங்கள் ஃபேமிலி அவங்களுக்கு அப்படி ஒரு குடும்பத்திலேருந்து வந்து அவங்கள பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் அப்படியே ஆச்சரியமாக இருந்தது. இவங்கள சார் சொல்லுவாங்க, பாரு இவங்களெல்லாம் பாரு, இப்படியாச்சும் நீ திருந்திரியா பார்ப்போம், அடுப்படியிலேருந்து வெளியில் இழுக்கணுங்கிறது அவருடைய எண்ணம். எனக்கு என்னமோ அது ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்பயும் நான் அதை விடுறது கிடையாது. இலக்கிய நிகழ்ச்சிக்கு வந்தாலும் அடுப்படியையும் நான் ரொம்ப நேசிக்கிறேன். இன்றைய பெண்கள் நேசிக்கிறாங்களா என்னன்னு தெரியாது. அது அப்படியே என்னோட உணர்வோடு ஒட்டி போச்சு. அதை வந்து மாற்ற முடியாது. ஆக உதடுகள் அவர் வந்து கரெக்டாக தான் தலைப்பு வச்சுருக்காரு. ஆனால் இந்த தலைப்பு வந்து ஒரு கவிதை போல் நிறைய கவிதை புத்தகம் பேசப்படுதோ இல்லை, இந்த வரிகள் வந்து ரொம்ப பேசப்படும் பாருங்க. ரொம்ப யோசித்து அந்த அழகான தலைப்பை வச்சுருக்காரு. காதல் அடைவது உயிரே, பாரதிதாசன். காதலே தலைமை இன்பம் என்றான் பாரதி. வைரமுத்து ஒரு படி போய் காதலித்துப்பார், உலகம் அர்த்தமாகும், உனக்கு பின்னால் ஒரு ஒளிவட்டம் தோன்றும், தபால்காரன் தெய்வமாவான். இதெல்லாம் வந்து பெண்களுக்கு சாத்தியப்படாதுங்க. என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். ஆண்களுக்கு வேணால் அந்த மாதிரி இருக்கும். பெண்கள் வந்து ஒரு காதல் வயப்பட்டுட்டானா அந்த உணர்வு அவளால் அனுபவிக்க முடியாது. ஏன்னு கேட்டால், ஐயோ வீட்டுக்கு தெரிஞ்சிருமோ, அத்தை மாமா பெரியப்பன் சித்தப்பன் அதை சாதாரணமாக பார்த்தா கூட நமக்கு ஒரு பயம் வரும். அத்தை பிள்ளையும் மாமா பிள்ளையும் பார்த்தீங்கன்னா இந்த பாசக்கயிறோடு சுற்றுற யமநாட்டுமே திரிவானுங்க நம்ம கண்ணுக்கு. ஆக அப்படியே இப்படி இருந்து காதலிச்சா அந்த கை கூடுமா, சரி ஒருவேளை திருமணம் நடக்குமா, திருமணம் ஆனால் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறுவோமா, அந்த பயத்தோடைய தான் எங்களுடைய காலங்கள் ஓடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா ஒரு கூட்டம் இருக்கும். அதாவது பெற்றோர்களாக பார்த்து நிச்சயப்பட்ட திருமணத்தை வந்து விட்டுடுவாங்க இவங்கெல்லாம். இந்த சமூகம் அப்படித்தான். ஆனால் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்களோட மேலேயே தான் இந்த சமூகத்தோட கண்ணு இருக்கும். இவங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டு போனாலே இவ எப்படி இருக்கா, அந்த எல்லோருடைய கண்ணு நம்ம மேலே தான் இருக்கும். அப்போ வந்து அந்த காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள் என்ன செய்வாங்கன்னா, வாழ்க்கையில் ஜெயிக்காவிட்டாலும் பரவாயில்லை, தோற்றுவிடக்கூடாது என்றே ஓடுவாங்க. என்னுடைய அனுபவம் அது. அப்படி இப்படின்னு திருமணம் முடிஞ்சு ஒரு குழந்தைய பெற்று அதை வளர்த்து நல்லா ஆளாக்கி ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்கும்போது என்ன நடக்கும், எடுத்தோன்னையே உங்கள் அப்பாவோட ஜாதி என்னன்னு தான் கேட்குறாங்க. என்றைக்கு வந்து அந்த 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 விண்ணப்பத்தில் இருக்கிற அந்த வரியை அழிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் நமக்கு உண்மையான காதலுக்கு வெற்றி கிடைக்கும். அப்படியெல்லாம் கடந்து அந்த வழியெல்லாம் கடந்து அந்த அனுபவத்தை எல்லாம் கடந்து வந்திருக்கிற அன்பு சகோதரர் முருகேஷ், வெண்ணிலா 2 பேருமே ஆனால் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவங்க ஆனால் இந்த புத்தகத்தை ஃபுல்லாக அந்த வலியவோ அந்த அனுபவத்தையோ எதையுமே அவர் சொல்லவே இல்லை. நான் அந்த புத்தகத்துக்குள்ளேயே போகலை, ஃபுல்லாக படிச்சுட்டேன், நான் புத்தகத்துக்குள்ளேயே போகலை. ஆனால் எல்லா இடத்துலையும் ஒரு 16 வயது இளைஞனுக்குரிய குதூகலத்தோடு கும்மாளம் அடிச்சிருக்காரு. அவ்வளோ அழகாக ஒரு இடத்துல சொல்கிறாரு, நீ சிரிச்சின்னா கன்னத்தில் குழி விடுவது, நீ அழுதினா என் நெஞ்சத்தில் குழி விடுவது. எவ்வளோ இது பாருங்கள். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது விக்கல் எடுக்குதான். நான் எப்படி எங்கள் அம்மா கிட்ட சொல்லுவேன், தொண்டைக்குள்ளே சிக்கிக்கிட்டு இருக்கிறது நீ தாங்கிறத. எவ்வளோ நக்கல் பாருங்கள். அப்புறம் நீ வாசலில் கோலம் போட்டுட்டு உள்ளே போயிட்ட, அங்கே அலங்கோலமாக கிடக்கிறது நான் தான் அப்படிங்கிறாரு. என்ன ஒரு அழகியல் பாருங்கள். நமக்கு அதை படிக்கும்போது நமக்கும் வந்து அது அப்படியே அந்த காதல் உணர்வு வந்து திருப்பி நம்ம வந்து ஒரு 30 வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு இழுத்துட்டு போயிடுறாரு. அவ்வளோ அழகான கவிதைகளை. இந்த ஒரே ஒரு கவிதையை மட்டும் சொல்லிட்டு, ஒரே ஒரு கவிதை. காதலாய் கசிந்துருகும் உன் அன்பில்தான் முதலாக கண்டெடுத்தேன் என் கவிதையை. அதன் பிறகு நான் எழுதவே இல்லை உன்னிலும் ஒரு அழகான கவிதையை. செமையாக சொல்லியிருக்காரு பாருங்க. நம்ம வந்து நிறைய ஆண்கள் வந்து தன்னுடைய வெளிப்பாட்டை வந்து அப்படியே வார்த்தைகள் அழகாக வெளிப்படுத்திடுறாங்க. ஆனால் ஒரு பெண் வெளிப்படுத்திருக்கார் பாருங்க. அதாவது தனக்கும் தன்னுடைய காதலனுக்கும் இடையில் உள்ள அந்த காதல் உணர்வை இதை விட சிறப்பாக யாராவது சொல்லுவாங்களா, இல்லை சொல்லியிருக்காங்களா, இனிமேல் சொல்லுவாங்களாங்கிறது எனக்கு தெரியாது. வரிகளை மட்டும் கவனிங்க. ஒன்றுமே இல்லை, ஒரு செடி தண்ணி இல்லாமல் வாடி இருக்கு, நீ தண்ணி ஊற்றுற, அது பூ பூக்குது. இதுதான் கான்செப்டு. ஆனால் அந்த கவிதை நம் கண்முன்னா எப்படி வருது பாருங்க. பசித்திருக்கும் செடிக்கு நீர் ஊற்றுகிறாய் நீ, பசித்திருக்கும் செடிக்கு நீர் ஊற்றுகிறாய் நீ,
அதன் புன்னகையை பார்க்கிறேன் நான். அவ்வளோதாங்க கவிதை. நம்ம வந்து செடி இப்போ இனிமேல் யாருமே செடி காஞ்சி போச்சுன்னா காஞ்சி இருக்குன்னு சொல்லாதீங்க தயவு செய்து. அந்த வரிகள் மூலம் ஒரு செடிக்கு உயிர் கொடுத்துருக்காங்க அவங்க. செடி வந்து பசிச்சிருக்குதான், அதாவது தண்ணிக்காக அது காஞ்சி போய் கிடக்கு. அதுக்கு நீ நீர் ஊற்றுகிறாய், அப்போ நீர் ஊற்றும் போது அது பூக்குது. அந்த பூவை வந்து ஒரு புன்னகையாக நினைக்கிறாங்க அவங்க. அந்த பசித்திருக்கும் செடிக்கு நீர் ஊற்றுகிறாய் நீ, அதன் புன்னகையை பார்த்து கொண்டிருக்கிறேன் நான். இவ்வளவு தாங்க கவிதை. எவ்வளோ இது ஒரு காதல் கவிதை தான். இதை எழுதினது யாருமே இல்லைங்க, இந்த கவிதையை இயக்கி கொண்டிருக்கிற வெண்ணிலாவுடைய கவிதை இது. ஆமாம், எவ்வளோ அழகாக ஒரு பெண்ணுடைய காதல் உணர்வு எப்படி வெளிப்பாடு இருக்கு பாருங்க. ஆக நான் நீண்ட நேரம் பேசல, இதோடு முடிச்சுக்கிறேன். அவங்க 2 பேருக்கும் மனமார்ந்த என்னுடைய அன்பை வாழ்த்தை தெரிவித்து கொண்டு, தமிழர் 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே திருமணம் ஆகிட்டாக்கா என்ன சொல்லுவாங்கன்னா, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம், ஏன் வயிற்றுல புழு பூச்சி இல்லையான்னு கேட்பாங்க. அது வந்து அப்போ உள்ளது எவ்வளோ அர்த்தத்தோடு நம்ம வந்து இன்னும் தெரியல. அது புழு பூச்சின்னா நிறைய பேருக்கு தெரியல. புழுவோட இருப்பிடம் வந்து மண், அதாவது ஆண் குழந்தை. பூச்சியோட இருப்பிடம் என்ன பண்ணுன்னா பறந்து போயிடும், அதுதான் பெண் குழந்தை. அதை தான் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா புழு பூச்சி இல்லையான்னு கேட்பாங்க. இப்படிப்பட்ட முன்னோர்களாக உருவாக்கி வைத்த இப்படியான சொல்லை ஆண்டு கொண்டிருக்கிற தமிழனுக்கு தமிழ் ஒரு மொழி போதும் என்பதை இங்கே உணர்வுபூர்வமாக பதிவு செய்துவிட்டு, முருகேஷ் அவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், அடுத்தடுத்து தொடர்ந்து காதல் புத்தகத்தை வெளியிட வேண்டும். அடுத்த முறை வெளியிடும் போது மெரினா பீச்சில் வெளியிட வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். ரொம்ப அருமையான இயல்பான ஒரு வாழ்த்துறையை அமுதா தமிழ்நாடன் வழங்கினாங்க. அன்னிமார்கள்லாம் தமிழ்நாட்டில் அம்மாக்களாக தான் இயங்குகிறாங்க. அதனால் நீங்கள் முருகேசனுடைய காதலுக்கு நீங்கள் அழகான வாழ்த்து. ஐயா புதுகை வெற்றிவேலன் ஐயா அவர்கள் உடல்நலம் கருதி விடைபெறுகிறார். ஐயாவுடைய வருகைக்கும் அவர் பங்கேற்று சிறப்பித்ததற்கும் நமது விழாக்குழுவின் சார்பாக முருகேஷ் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அமுதா தமிழ்நாடன் வந்து ரொம்ப அழகாக அந்த கவிதைகளை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அந்த கவிதைகளில் இருக்கிற செய்தி, முருகேஷ் வந்து மற்றவர்களோடு பழகுகிற லாவகம், முருகேஷுக்கும் வெண்ணிலாவுக்கும் இடையில் இருக்கிற காதல், அதனுடைய மாற்று கவிதை, அந்த ஒவ்வொரு கவிதையில் இருக்கக்கூடிய முரண்தொடைகள், அழகு என்று ரொம்ப குறைந்த நேரத்தில் மிக அழகான வாழ்த்துறை வழங்கியிருக்கீங்களா. நமது கைத்தட்டலாம் அவர்கள் வாழ்த்துக்களை நாம் சொல்லி மகிழ்வோம். நண்பர்கள் ஐயா புதிய வெற்றிவேலுக்காக பார்த்துட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். நண்பர்களே, இப்பொழுது நாம் வாழ்த்துறையின் அடுத்த பகுதியாக பேராசிரியர் ஆதிரா முல்லை அவர்கள் வாழ்த்துறை வழங்க வருகிறார். தொடர்ந்து சென்னையிலே நடைபெறுகிற பல்வேறு இலக்கிய நிகழ்வுகளிலே இணைப்புறையிலேயும் வாழ்த்துறையிலேயும் இருந்து கொண்டே இருக்கிறவர். பல்வேறு கல்லூரி நிலைகளிலே பல்வேறு நிலையிலே பணியாற்றி இருக்கிறவர். சங்க இலக்கியம் முதல் தற்கால இலக்கியம் வரையிலே படித்திருந்திருக்கிற ஆழமான புலமை உடையவர். அகில இந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தினுடைய பொறுப்பில் இருக்கிற பேராசிரியர் ஆதிரா முல்லை அவருடைய வாழ்த்துறையை இப்பொழுது நாம் அன்பு பாராட்டி வரவேற்கிறோம். வரும்போது கூட கை தட்டலாங்க. 100 ஆண்டுகளாக தன்னுடைய மனைவியை காதலித்து கொண்டிருக்கின்ற கவிதை உறவின் ஆசிரியர் கலைமாமணி ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அண்ணா உட்பட இந்த அரங்கில் அமர்ந்திருக்கின்ற அத்துணை காதலர்களையும் பணிவாக வணங்கி மகிழ்கின்றேன். ரொம்ப அழகானதொரு தலைப்பு என்று சொல்லி தலைப்பை குறித்து நிறைய பேசினாங்க. எனக்கும் முருகேஷ் பற்றி சொல்லுவதற்கு நிறைய செய்திகள் உண்டு. நான் என் ஊரை பற்றி எங்கேயுமே சொல்கிறது இல்லை. ஆனாலும் கூட தூண்டி துருவி ஆராய்ந்து நானும் அவருடைய மண்ணின் மைந்தி தான் என்பதை கண்டறிந்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக நினைக்கிறேன் வெண்ணிலாவை தான் எனக்கு அறிமுகம் உண்டு. ஆனால் முருகேஷ் எல்லா இடங்களிலும் தன்னுடைய மண்ணின் மைந்தர்களை, மண்ணின் புதல்விகளை, மைந்தின்னு சொன்னால் கலைமாமணி ஏர்வாடியார் ஒரு முறைச்சிட்டாங்க, அதனால் நான் மாற்றிக்கிறேன், புதல்விகளை எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும் என்ற குறிக்கோளோடு நீங்கள் அவங்க சொன்னாங்களே ரெக்கை கட்டி பறக்கிறவர்னு, உண்மையிலேயே ரெக்கை கட்டி பறக்கிறவர் தான் முருகேஷ் அவர்கள். அவருடைய பேச்சில் இருக்கக்கூடிய வேகத்துக்கு எங்களால் பதில் சொல்ல முடியாது. நடக்கிறது ஓடுறது அது அதுப்புறம் அவர் பேசும்போது பேராசிரியரே அப்படின்னு கூப்பிடும்போதே நான் அதிர்ந்துருவேன். அப்படியே அடுத்தது என்ன சொல்ல வர போகிறார் தெரியாது. அந்த குரலுக்குள்ளே இருக்கக்கூடிய பாசத்தை வந்து நான் ரொம்ப ரொம்ப உணர்ந்தேன். எத்தனையோ பேர் புதுக்கோட்டை மண்ணிலேருந்து இங்கே வந்து இருந்தாலும் கூட என் மண்ணின்
இந்த புதல்வி எல்லா இடத்துலையும் இருக்கணும்னு எல்லா இடத்துலையும் என்னை அறிமுகம் செய்கிறது மட்டும் இல்லாமல் என் பேராசிரியர் பாரு, எனக்கு இவ்வளோ பெரிய மாணவர்கள்லாம் இல்லை, இருந்தாலும் கூட சொல்லி கொண்டு இருப்பார். அவ்வளோ ஒரு அன்பான ஒரு மனிதருக்காக நூலுக்காக பேசுறது, நூலெல்லாம் விட்டு தள்ளுங்க, அவருக்காக பேசுகிறோம் என்பதே எங்களுக்கு வந்து பெரும் மகிழ்ச்சி. அந்த வகையில் இந்த அற்புதமான நூலை வெளியிட்டிருக்கிற நாற்கரம் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னென்னா, 4 கரங்களால் தான் இந்த நூல் வெளியிட வேண்டும், 4 கரங்களால் தான் இந்த நூல் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணியிருக்கிறாரு பாருங்கள். அது பெரிய மகிழ்வாக இருந்தது. ஏன்னா பொதுவாக ஒருத்தர் வெளியிடுவார், ஒருத்தர் வாங்கிக்குவாங்க. ஆனால் இங்கே இருவர் வெளியிட்டு இருவர் பெற்றுக்கொள்கிறார்கள் என்று சொல்லும் போதே அந்த நாற்கரம் என்ற பதிப்பகம் வந்து பெரிய ஒரு சாதனையை செய்திருப்பதாக நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அவருடைய முதல் நூலுக்கு பேசினேன், இன்றும் அதை வந்து அவர் எல்லா மேடைகளிலும் சொல்கிறார். அதற்காக நான் அது சொல்லலை, உண்மையில் அது வந்து பெருமையாக இருந்தது. முருகேஷை பற்றி சொல்லும்போது எனக்கு ரூமியுடைய ஒரு கவிதை தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. காதல் என் பக்கங்களை பறித்து கொண்டு கவிதையால் என்னை நிரம்பி வழியச் செய்ததுங்கிறாரு. இந்த நூல் முழுவதும் பார்த்திங்கன்னா காதலனாக எத்தனை கவிதைகளை கொடுத்துருக்கிறாரு. அந்த கவிதைகளுக்கு பெயர் வேணால் கொடுத்துட்டாரு, உலக கவிஞர்களை ஒன்று சேர்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமான ஒரு தலைப்பை வேற கொடுத்துருக்கிறாரு. முத்தங்கள் உதடுகளில் இல்லை. எனக்கு அதில் ஒரு கவிதை வந்து ரொம்ப நேர்த்தி தோழர் செல்வா பேசும்போது நான் என்னெல்லாம் சொல்லணும்னு நினச்சிட்டு வந்தேனோ அதையெல்லாம் அழகாக சொல்லிட்டாங்க. இருந்தாலும் கூட முத்தத்தை குறித்தான ஒரு கவிதை வந்து முத்தம் வந்து ஒரு அமைதி புறாங்கிறார் அவர், சமாதான புறா முத்தம் அப்படிங்கிறாரு. எந்த இடத்துல பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த இடத்துல முத்தம். ஒருவேளை அவர் வந்து கமல்ஹாசனுடைய விசிறியாகவோ இல்லை கலியுக எங்களோடு பழகி கொண்டிருக்கின்ற காதல் மன்னன் கமல்ஹாசனாக கூட இருக்கலாம். அவர் எங்களுடைய முருகேஷ் அவர்கள் அவர் எழுதுகிறாரு, முத்தம் வந்து நான் சத்தம் போட்டு முத்தம் வைக்கிறதே இல்லைங்கிறார். ஆனால் நாங்கள் எப்பெல்லாம் சத்தம் போடுறோமோ அப்பொழுது முத்தம் எங்களை அமைதிப்படுத்துகிறது, எங்களை சமாதானப்படுத்துகிறதுன்னு ரொம்ப அழகாக சொல்கிறார். முத்தமிடும் நேரங்களில் சத்தங்களை விரும்புவதில்லை, முத்தமிடும் நேரங்களில் சத்தங்களை விரும்புவதில்லை, ஆனபோதிலும் நாம் சத்தமிட்டு கொள்ளும் நேரங்களில் எல்லாம் முத்தங்களே சமாதானம் செய்து வைக்கின்றனன்னு சொல்லும்போது இதை விட முத்தத்தை எப்படி கொண்டு போய் காமத்தில் சேர்த்து விட முடியும்? முத்தம் என்பது காமத்தில் சேரக்கூடியது இல்லை என்பதை மிக அற்புதமாக யார் சண்டை போட்டுக்கிட்டாலும் இந்த பாருங்க அமுதாவும் வான்மதியும் வந்த உடனே ஒரு கட்டி அணைத்து ஒரு முத்தம் அதில் எத்தனை கால பிரிவோட அடையாளம் இருந்தது, அன்பு இருந்தது, காதல் இருந்தது, நேசம் இருந்தது. ரொம்ப அற்புதமாக அதை சொல்லுவாங்க. அமுதா ஒரு கவிதையை சொன்னாங்க, வள்ளுவனுடைய பேரன்னு நான் நினைப்பேன் முருகேஷ் அவர்கள். நான் அவர் தான் தும்மறதை இருமுறதை பற்றியெல்லாம் ரொம்ப அதிகமாக எழுதுவார். தமிழில் வேறு சங்க இலக்கியத்தை பற்றி பேசுவாங்கன்னு சொல்லிட்டாரு. நான் சொல்லாமல் இருந்தால் அது தெய்வ குத்தம் ஆகிடும். அதனாலேயே ஒரே ஒரு விஷயத்தையாவது சொல்லணும் இல்லையா? அவர் எழுதுவார், திருவள்ளுவர் தான் சொல்லுவார், அதாவது நாங்கள் 2 பேரும் ஊடலில் இருந்தோம், காதலனும் காதலையும் ஊடலில் இருந்தாங்களாமா. ஆனால் என்னுடைய அந்த ஊடலை தீர்த்துக்கிறதுக்கு என்ன வழின்னு நான் யோசித்த போது நான் தும்மிடலான்னு நினச்சேன். அவன் சொல்கிறான், உடனே எவ்வளோலாம் டாக்டிவாக இருக்கிறீங்க காதலர்கள் ஆண்கள், அது வேற எனக்கு ரொம்ப கொடுமையாக இருந்தது, திருவள்ளுவரே இப்படி தானே அப்படின்ட்டு. உடனே எனக்கு தோணுச்சு, தும்மிடலான்னு நினச்சேன். நான் தும்மினேன், உடனே அவள் வந்து தலையில் தட்டி என்னை வாழ்த்தினாள், எங்கள் ஊடல் தீர்ந்து போச்சு. அதோடு விட்டாரா? மறுநாள் இந்த மாதிரிலாம் நடித்தா மறுநாள் பிரச்சனை தானே வரும். மறுநாள் வர்றாரு, சாப்பிட வர்றாரு. அவர் நல்ல உணவு நல்ல பசி 2மே இருந்தால் எப்படி சாப்பிடுவோம்? வேகமாக சாப்பிடுவோம். அப்படி வேகமாக சாப்பிடும்போது மனுஷனுக்கு புறையேறிடுச்சு. புறையேறின உடனே அந்த அம்மா தலையை தட்டினாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இருந்தாலும் நான் வந்து முருகேஷுக்காக சொல்லுகின்றேன், அவருடைய கவிதைக்காக. தலையை தட்டுறா அந்த அம்மா, தட்டிட்டு வாழ்த்துறா. வாழ்த்தும் போது இவர் இலையில் இப்படி பார்த்துட்டே இருக்கிறாரு, ஒரு சொட்டுக்கு தண்ணீர் விழுகுது. என்னடா தண்ணி இங்கே மழை பெய்யுதான்னு பார்த்தா அந்த அம்மா அழுதுட்டுருக்குறாங்க. அவர் கேட்குறாரு உடனே, என்னாச்சுமா ஏம்மா அழுகிற? ஒன்றும் இல்லை, உன்னை நினைக்க வேண்டிய நான் இங்கே தானடா இருக்கிறேன், உன்னை யாருடான்னு நினைக்கிறாங்க, உனக்கு புறையேறுது அப்படின்னு சொல்லி அந்த நமக்கு ஊடல் வந்துச்சு. பாவம் அந்த மனுஷன் சாப்பிடலை. அதுக்கப்புறம் அந்த ஊடலை தீர்ப்பதற்காக போராடி அல்லல் பட்டு துன்பப்பட்டு சமாதானப்படுத்திட்டார். சமாதானப்படுத்தி அன்றைய நாள் அப்படி கழிந்தது அவர்களுடைய அந்த காதலர்களுடைய நேரம். மறுநாள் வர்றாரு, அதே நேரம், அதே மாதிரி சாப்பாடு, அதே மாதிரி பசி, அதே போல் புறையேறுது. அவருக்கு தும்மல் வருது. ஐயோ நேற்று கதை இன்னைக்கு ஆரம்பமாயிடக்கூடாதுன்னு பயந்தவர் தும்மலை நிறுத்திட்டார், அடக்கி கொண்டார். அடக்கின உடனே அந்த அம்மா கேட்குதம்மா, உங்களுக்கு நிச்சயமாக இவ்வளோ ஒருத்தர் இருக்கிறான், அது எனக்கு தெரியக்கூடாதுன்னு தான் நீங்கள் தும்மலை மறைச்சி அப்படியே அடக்கிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கும் ரணகலம் தான்.
இந்த ரணகலத்தை ரொம்ப அழகாக இவருடைய கவிதையில் எழுதுகிறாரு. சாப்பிடும்போது எதையும் நினைக்காதன்னு எங்கள் அம்மா அப்பப்போ சொல்லுவாள். சாப்பிடும்போது எதையும் நினைக்காத என்று அடிக்கடி சொல்லுவாள் அம்மா. ஆனால் நம்மளால் நினைக்காம இருக்க முடியாது. அதனால் இவர் என்ன நினைக்கிறாமோ, அப்போது ஒன்றே நினச்சேன், எனக்கு தும்மலை விக்கலை மாற்றிட்டார் அவர். எனக்கு விக்கல் வந்தது. ஏன்னா இவர் சயின்ஸும் படித்தவராக இருக்கணும். நான் அந்த விக்கல் தான் பார்த்திங்கன்னா, வேகமாக சாப்பிடும்போது உணவு குழாய்க்கு போக வேண்டிய ஒரு பருக்கை மூச்சு குழாய்க்கு போயிட்டா விக்கல் வந்துடும். இல்லை காரமாக இருந்தால், வேகமாக சாப்பிட்டால், இல்லை ரொம்ப ட்ரையாக சோறு இருந்தால் கூட நமக்கு விக்கல் வரும். எனக்கு விக்கல் வந்துருச்சு. ஆனால் எங்கள் அம்மா கிட்ட சொல்ல முடியல, என் தொண்டை குழிக்குள்ள. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ தான் இருக்கிற என்பதை என் அம்மாவிடம் சொல்ல முடியவில்லைன்னு ஒரு அற்புதமான கவிதை எழுதுகிறாங்க. இன்னொரு ஒரே ஒரு கதையை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். எனக்கு காதல் காமம் அப்படின்னு தோழர் பேசும்போதே சொன்னார் நல்லு அவர்கள். காதல் வேற, காமம் வேற அப்படிங்கிறதெல்லாம் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. காதல் என்பது காதலர்களுக்கு பொதுவான, அதாவது எல்லோருக்கும் பொதுவானது. இப்போ எல்லாருமே நம்ம சாதாரணமாக சொல்லிக்கிறோம், ஐ லவ் யூ சொல்லிக்கிறோம். ஐ லவ் யூ டூ. எல்லோரையும் பார்த்தாலும் எல்லாருமே சொல்கிறோம். அது மைக்கை பார்த்தா கூட சொல்கிறோம், ஐ லவ் யூ திஸ் மைக் அப்படிங்கிறோம், ஐ லவ் யூ திஸ் புக்குங்கிறோம். இப்படி எல்லோரும் சொல்லி கொண்டிருக்கும்போது அந்த காதல் என்பது அப்போ பொதுவான சொல். காமம் என்பது காதலர்களுக்கு மட்டும் உரிய சொல், அவ்வளோதான். ஆனால் இந்த இடத்துல காதலை இப்போ நம்ம காமத்தை வேறு மாதிரி மாற்றி வச்சுருக்கிறோம். காமம் என்பது உடல் சார்ந்தது, காமம் என்பது கற்பு சார்ந்தது அப்படின்லாம் மாற்றி வச்சதுக்கு அப்புறம் அற்புதமாக ஒரு கவிதை எழுதுகிறார் இவர். எனக்கு ரொம்ப இந்த கவிதை புத்தகத்திலேயே 2-3 கவிதைகள் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நேர்த்தியாக அதை செல்வா சொன்னதுனால நான் அதை விட்டுட்டு அடுத்த கவிதைக்கு வந்தேன். தமிழச்சி சொல்லுவாங்க, கால் விரல்களை சொடுக்கு எடுத்து நீவி கொண்டிருக்கிறது காதல், அண்ணாந்து பார்த்தபடி காத்து கொண்டிருக்கிறது காமம்னு எழுதுவாங்க. கால் விரல்களை சொடுக்கெடுத்து நீவி கொண்டு இருக்கிறது காதல், அண்ணாந்து பார்த்தபடி காத்து கொண்டு இருக்கிறது காமம்பாங்க. அந்த கான்செப்ட், அந்த அழகு பார்த்திங்கன்னா இவருடைய கவிதையில், நீயும் நானும் விடிய விடிய பேசிக்கொண்டே இருந்தோம் ஒரு நாள், அது ஒரு குளிர்காலம். நீயும் நானும் விடிய விடிய பேசிக்கொண்டே இருந்தோம், நம் அருகே வராமல் விலகியே நின்றது பனி. அதுக்கு தான் தெரியும், நம்ம பக்கத்தில் போனால் இது வேறு மாதிரி மாறி போயிடும். பேசிக்கொண்டே இருந்தோம், நம்ம அருகே வராமல் விலகியே நின்றது பனி. நம்மை பார்த்தபடியே அன்று கனன்று கொண்டிருந்த வெப்பத்துக்கு, நம்மை பார்த்தபடியே அன்று கனந்து கொண்டிருந்த வெப்பத்துக்கு நாம் சேர்ந்தே தான் பெயரிட்டோம் காதல் என்று. இப்போ பனி, வெப்பம் இதெல்லாம் எதோட தொடர்புடையது என்பதை நீங்களே ஊகித்து தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் அந்த வெப்பமும் பனியும் கூட உண்மையான காதல் பக்கத்திலேயே வராது என்பது ரொம்ப அழகாக சொன்னது செல்வா சார் சொன்ன கவிதையில். பார்த்திங்கன்னா இன்னொரு ஆழமான நுட்பத்தையும் நான் பார்த்தேன். அவர் அழகாக சொன்னார், நீ நான், அதாவது நான் இல்லாமல் போகிறேன், நீயும் இல்லாமல் போ, யாரும் இல்லாமல் போகட்டும், அவரவர் அடையாளங்களை அழித்த தருணத்தில் தெரிந்தது காதலின் அடையாளம்னு சொன்னார். அதில் அவர் சொன்னது ரொம்ப அற்புதமான கருத்து. நான் இன்னும் ஒன்றையும் யோசிக்கிறேன், நான் என்ற ஈகோ எங்கே, அதை காதலுக்கும் சரி கடவுளுக்கும் சரி, எங்கே ஈகோ இருக்கிறதோ, எங்கே நான் இருக்கிறதோ, அந்த நான் அழிந்தால் மட்டும்தான் காதல் வாழுங்க. அந்த காதல் வாழுங்கிறத ரொம்ப அழகாக சொல்கிறார். அவரவர் அடையாளங்களை அழித்த தருணத்தில் தெரிந்தது காதலின் அடையாளம்னு ரொம்ப அற்புதமான கவிதைகளை எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய சொல்லலாம். இன்னொன்று, நாம் எல்லோரும் செய்கிற தப்பு, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே யாருக்கு சொல்கிறோம்? எவனோ ஒருத்தன் பாதிரியார் காதலுக்காக செத்து போனவனை தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த நாளில் நம்ம யாரையாவது காதலி உனக்கு வாழ்த்து, காதலா உனக்கு வாழ்த்து என்று சொல்லுவதே இல்லைங்கிறத ரொம்ப அழகாக சுட்டி காட்டார். ஆண்டுதோறும் எல்லோரும் பரிமாறிக்கொண்டே இருக்கின்றோம் காதலர் தின வாழ்த்துக்களை. காதலருக்கு நம்ம வாழ்த்து சொல்கிறதில்ல, காதலர் தின வாழ்த்துக்களை தான் சொல்கிறோன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ரொம்ப அற்புதமான கவிதைகள் எல்லாம் வடித்திருக்கிறாரு செல்வா. அப்புறம் ஸ்ரீதர் சாரை பற்றி ஒரு வார்த்தை நான் சொல்லிடுறேன். அவர் பேசவில்லை, ஆனால் அவருடைய வார்த்தைகளை என்னை சொல்ல சொன்னார். இந்த நூல், அதுவும் அந்த புத்தகத்துடைய தலைப்பு கொடுத்துருக்கிறார்ல, முத்தம் என்பது உதடுகளில் இல்லை என்ற தலைப்பை எல்லோரையும் சத்தமாக இந்த புத்தகத்தை வாசிக்க செய்யும் என்பதை என் சார்பில் நீங்கள் சொல்லணும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அந்த வகையில் சத்தமாக சொல்லியிருக்கிறேன். இந்த நூல் எல்லாராலும் பயந்துலாம் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா முத்தம் அவ்வளோ மோசமானது இல்லை, காதல் அவ்வளோ மோசமானது இல்லை. காதல் இல்லாமல் இந்த உலகம் இல்லை, காற்று இல்லாமல் கூட உலகம் இருக்கும், காதல் இல்லாமல் இல்லை. அவங்க தான் பார்த்துட்டே இருக்காங்க, ஏன்னா காதலில் தோய்ந்தவர்கள் அவர்கள் எல்லாம். அதனால் அப்படிப்பட்ட காதலர் தினத்துக்கு வர வேண்டிய இந்த நூல் கொஞ்சம் தாமதமாக வந்திருக்கு என்றாலும் கூட இங்கு அமர்ந்திருக்கின்ற அத்துணை காதலர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி, இந்த நூல் சத்தமாக எல்லோராலும் படிக்கப்பட வேண்டும், இன்னும் பல ஊடகங்களுக்கு இது செல்ல வேண்டும் என்று வாழ்த்தி, 70 இல்லை
நீங்கள் இன்னும் அடுத்த வருஷத்துக்குள்ளே 140 நூல்களை வெளியிட வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையான ஒரு வாழ்த்துறையை பேராசிரியர் வழங்கியிருக்கிறாங்க. திருக்குறளுடைய நுணுக்கங்களை சொல்லி அதை ஒரு கவிதை கூட ஒப்பிட்டு சாப்பிடும்போது முருகேஷுக்கு விற்கினதும் அது அம்மாவுக்கு தெரிந்து விடக்கூடாது அப்படின்னு அந்த கவிதையோட பொருத்தி சொன்னாங்க. எனக்கு தெரிய முருகேஷுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கிற ஊக்கத்தில் இந்த ஆண்டில் எழுதக்கூடிய 70 புத்தகங்களில் 50-60 புத்தகங்கள் காதல் புத்தகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அமுதா அம்மா சொன்ன மாதிரி 16 வயதில் எழுதின புத்தகம் மாதிரி தெரிகிறது. நம்ம நிகழ்ச்சியினுடைய நண்பர்கள் சிறப்பு படியை வேறு யாராவது பெற விரும்பினால், தாமதமாக வந்திருக்கிற நண்பர்கள் படிகளை பெற விரும்பினால் மேடையில் வந்து பெற்றுக்கொள்ளலாம். தொகை வந்து 100 ரூபாய் மதிப்புள்ளது. நீங்கள் மேடையில் தொகை கொடுத்து பெற்றுக்கொள்ளலாம். அல்லது நாற்கரம் பறிப்பகம் அம்மா அழகாக சொன்ன மாதிரி 4 கரங்களால் வெளியிட்டாங்க, 4 கரங்களால் பெற்றுக்கொள்ளலாம். ரொம்ப அழகான பொருத்தப்பாடு. இது எனக்கு தெரியும் சுபாமா வந்து வாங்கிடுவாங்கன்னு. ஆனால் சுபாமா ஜிபே மூலம் தான் வாங்குவாங்க, இல்லை பையை கொடுத்து கூட வாங்கிக்கலாமா. எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் வந்து கணினித்துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கிற மிக அண்மையில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிற அன்பிற்குரிய கவிஞர் சுபா அருணாச்சலம் அவர்கள், பித்தன் வெங்கடேசன்மா பித்தன் வெங்கடராஜ் அவர்கள் நூலினுடைய படியை பெற்றுக்கொள்கிறார். முதல்ல நீ வாங்கலையா? தேவானந்த் அவர்கள் படியை பெற்றுக்கொள்கிறார்.